நாம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தேவையான வார்த்தைகளை பேசும்படியாக, நம்ம என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறோம் என்று கர்த்தருக்கு தான் தெரியும். நமக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று அவர் தான் அறிவார். ஆகவே அவர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கும்படியாக, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை தரும்படியாக, நம்முடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வார்த்தைகளை நமக்கு தரும்படியாக, வளர்ச்சியை குன்றி போக பண்ணுகிற குலஸ்ப்ரே ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த ஸ்தலத்திலே கூடி வந்திருக்கிறதை என் தேவனாகிய கர்த்தர் அறிகிறீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த கண்மலையும் கோட்டையும் துருகமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவரே, உம்மை நாங்கள் சார்ந்து நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உன்னதத்திலிருந்து தேவதாசருக்கு தம்முடைய வார்த்தைகளை அருளுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களுக்கும் ஏற்ற மன்னாவை கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் திருப்தியாக்கப்பட, ஆலோசனையை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட, தேவனுடைய அனுக்கிரகம் எங்கள் மத்தியிலே அசைவாடுவதாக. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, வரவேண்டியவர்களை இன்னும் துரிதமாய் கூட்டி சேருங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் கர்த்தாவே எழுதப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இருதயத்தை சுத்திகரிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கொடுத்தார். நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு கூட்டமும் ஒரு கிருபை. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல், அனுக்கிரகம் இல்லாமல் நாம் கூடி வருவதில்லை. நாம் குழப்பம் என்கிற டைட்டிலில் பல விஷயங்களை போன மாதத்தில் நம்ம பார்த்தோம். ஏனென்றால் இப்பொழுது ஊழியங்கள்லேயும் சரி, தேசத்திலையும் சரி, தேசத் தலைவர்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள், மதத் தலைவர்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள், போதகர்கள் குழப்பமடைந்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாசிகள் வெகுவாகவே குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த நாட்களில் இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? குழப்பம் என்பது இப்போ வந்ததல்ல. குழப்பத்தினுடைய துவக்கம் ஏதேன் தோட்டம். எப்பொழுது சாத்தான் மனிதனை சந்தித்தானோ, நல்ல கவனிங்க, எப்பொழுது சாத்தான் மனிதனை சந்தித்தானோ அப்பொழுதே மனுஷனுடைய வாழ்க்கையில் குழப்பம் துவங்கிவிட்டது. இப்போ குழப்பத்துக்கு மூல காரணம் சாத்தான் என்பதை கடந்த மாதத்தில் நாம் தெளிவாக பார்த்தோம். இந்த குழப்பம் தொடர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் இன்றைக்கு நான் குத்தாலத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்டவர் சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். எதுக்கு? இந்த உலகம் யார் கையில் இருக்குது? சாத்தான் கையில் இருக்குது. இப்போ சாத்தான் கையில் இருக்கிற இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு என்ன வேலை? உங்களே என்னையும் ஏன் கொண்டு வந்து இதில் ஆண்டவர் உட்கார வச்சுருக்காரு, ஊழியம் செய்ய வச்சுருக்காரு? அந்த ரகசியம் தெரியுமா? அந்த ஒன்றே ஒன்று தான், சாத்தானை ஜெயிப்பதற்கு. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் மனிதனை தோற்கடித்தான். இப்போ அதே சாத்தானை, அதே மனிதனை கொண்டே அவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அது வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஒன்று, பிசாசனுடைய கிரிகளை அழிப்பதற்கு. இரண்டாவது, பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு. மூன்றாவது, தன் சரீரமாகிய சபையை இந்த பூலோகத்திலே ஸ்தாபிப்பதற்கு. இதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூலோகத்தில் வந்தார். இப்போ உங்களை என்னையும் திடீர்னு ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்தில் ரட்சித்து வைத்தாரா? அல்லது அவருடைய முன் அறிவின்படி, முன் குறிப்பின்படி நம்மை தெரிந்தெடுத்தாரா? பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு, உலகம் தோன்றுவதற்கு முன்பு. இப்போ நம்ம ஊழியக்காரனா அழைக்கப்பட்டவங்களை சொல்ல, அழைக்கப்படாதவங்களை பற்றி நான் பேசலை. ஏன்னா இன்றைக்கி 60% ஊழியக்காரர்களுக்கு என்ன இல்லை? அழைப்பு கிடையாது.
அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் அழைப்பில்லாத ஒரு ஊழியக்காரனை ஃப்ரெண்டை வச்சாலே உங்கள் வாழ்க்கையில் குழப்பம்தான். அதை நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்குரிய டிசைனிங் ஸ்பிரிட்டு, பகுத்தறியும் ஆவி உங்களுக்கு இருக்கணும். நமக்கு கூட்டமே வேண்டாம். நீங்கள் கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் த எண்ட் வில் பி கன்ஃபியூஷன். கூட்டத்தை விட தேவனால் முன் அறியப்பட்டு, முன் குறிக்கப்பட்டு, நீதிமானாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் நம்ம சபையில் இருக்கணும். அது வெதர் இட் இஸ் ஃபியூ ஆர் மோர். இன்றைக்கி ஒரு தியரி எப்படி உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன சபைகள் எல்லாம் சபைகளே இல்லைங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஒரு மூத்த போதகர் பேசினது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. உன் சபையில் 1000 பேர் இல்லைன்னா நீ என்ன ஊழியம் செய்கிற? அவர் ரொம்ப நல்ல வேதத்தை ஆழமாக ஆராய்ந்தவர், நல்லா பேசக்கூடியவர். ஆனால் காலப்போக்கில் எதற்கு நாம் பலிகடாவாகி விடுகிறோம்? தரமுள்ள கிறிஸ்தவர்களை உருவாக்குவதற்கு பதிலாக தரமற்ற ஒரு கூட்டத்தை கூட்டி ஆராதனை என்கிற பேரில் ஆராதித்து கொண்டு வரணுங்கிற இடத்துக்கு இன்றைக்கு நாம் வந்து விடுகிறோம். ஒரு 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 கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேதத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. 100 ஆடுகள். சிலர் கேட்பாங்க, ஒரு சபையில் எத்தனை பேர் தான் இருக்கணும், ஏதாவது ஒரு எண்ணிக்கை இருக்கா அப்படின்னா, அப்படி திட்டமாக வந்து நமக்கு சொல்லப்படலை. ஆனால் ஆண்டவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள். ஏன் 100 ஆடுகள்னு சொன்னார்? 100 ஆடை தான் அவன் வந்து கவனிக்க முடியும், கேப் பண்ண முடியும். நீங்கள் 100 ஆடுனாலே, ஒரு 100 குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலே, ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய வச்சா எவ்வளோ வந்துடும்? ஒரு 300 வந்துடும். என்னுடைய சபையில் ஒரு 300 குழு தான் இருக்கும். நானே அவங்கள கவனிக்கிறத திணறிக்கிட்டு இருக்கேன். நானும் பாஸ்டம்மாவும் 2 பேரும் அயராமல் இரவு பகலாக உழைத்து எங்கள் கையில் கொடுத்த இந்த குடும்பத்தை சரியாக நடத்துறதுக்கு சில நேரங்களில் திணறிக்கிட்டு தான் வரோம். நேற்றுக்கு பாஸ்டமாக ஒரு வீடு விசிட் பண்ணிவிட்டு, ஒரு புதுசாக ஒரு குடும்பம் இப்போ கொஞ்சம் நாளாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அவங்க ரெகுலராக சபைக்கு வரல. 8:30 மணிக்கு மேலே போய் 11:30 மணி வரைக்கும் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு 11:30க்கு மேலே வீட்டுக்கு வந்து திரும்ப ஒரு ஃபோன். ஒரு பிள்ளைக்கு வந்து கற்பம் தங்க மாட்டேங்க. கிட்டத்தட்ட இப்போ 2வது 3வது முறை அந்த கற்பம் கழிந்து விட்டது. நேற்றுக்கு என்னை வந்து ராத்திரி சந்தித்து பேசி கொண்டிருந்தான். இப்போ நான் ஒரு 10:15 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், நான் ஒரு வீட்டில் விசிட்டிங்கில் இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போன பிறகு கூப்பிடுறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இவனும் நானும் உட்காந்து பேசிட்டு அவனுக்கு நான் சில ரகசியங்களை வெளிப்படுத்தினேன். அந்த தம்பி வந்து 7 சப்ஜெக்டில் பாலிடெக்னிக்கில் ஃபெயில் ஆகிட்டான். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரர், நல்ல விசுவாசி. அவங்க அம்மா அரைகுறை, அப்பா வந்து நல்ல விசுவாசி. எங்கே எல்லாமோ டியூஷன் வச்சு எவ்வளோ பெரிய டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸ்டெல்லாம் கொண்டு போய் விட்டாங்க. ஒன்றுலையுமே தேரலை. திடீர்னு ஒரு நாள் அவரும் நானும் பேசி கொண்டு இருக்கும்போது, ஐயா என் பையனை உங்கள் வீட்டில் கொஞ்சம் கூடி கொண்டு வைக்க முடியுமான்னார். நான் அவனை அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஃபோன் அடிங்கன்னு ஃபோன் அடித்து கையில் கொடுத்தோன்னே, உன் சூட்கேஸில் துணி எடுத்து வச்சுட்டு காரில் கொண்டு வந்து வை அப்படின்னு. சரியா அப்படின்னு உடனே காரில் கொண்டு வந்து வச்சுட்டான். அவன் என்ன நினச்சிருக்கான், இப்போ நம்ம ஒன்றும் பேச வேண்டாம், போகிற வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லி இறங்கி பஸ் ஏறி திரும்ப நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் திட்டம் பண்ணிட்டான். தொண்டியில் நாங்கள் இறங்கினோம். இறங்கி ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு நைட்டில் இவன் அப்படி ஒரு இருட்டுக்குள்ளே, மதுரை ரூட்டில் இருட்டுக்குள்ளே அப்படி போகிறான். பஸ் சார் அதை பார்த்துட்டு, தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்ன உடனே, ஒன்றும் இல்லை பஸ்ன்ட்டு வந்து காரில் ஏறிட்டான். இப்போ அவன் நினச்சிருக்கான், இங்கே தப்பிட்டோம், தூத்துக்குடி போகும்போது இவங்கெல்லாம் தூங்கிடுவாங்க, அறம் இல்லாமல் இறங்கி போயிடலாம் அப்படின்னு தூத்துக்குடி வந்து பிளான் பண்ணியிருக்கான். தூத்துக்குடி வந்த உடனே இவன் இந்த திட்டத்தையே மறந்துட்டான். எங்கே வந்து சேர்ந்தாச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்ச பிறகு அவங்க வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை.
கிட்டத்தட்ட 4 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்திருக்கான். அந்த 4 வருஷத்தில் இந்த 7 சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணிட்டான். அவனுக்கு டியூஷன் எடுத்தவ இப்போ ஜெர்மனியில் இருக்கான். இப்போ நான் அவள்கிட்ட கூப்பிட்டு பேசினேன், இவனுக்கு 7 சப்ஜெக்ட் இருக்குது, அவள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, நீ கொஞ்சம் டியூஷன் எடுத்துரு, அதுக்கு என்ன ஃபீஸோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. பாசியா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஃபீஸ் வாங்கிட்டால் நான் டியூஷன் எடுக்கணும்? அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நான் எடுக்கிறேன். என்ன டியூஷன் எடுத்தால் 7ஐயும் பாஸ் பண்ணிட்டான். இன்ஜினியரிங் காலேஜில் போய் காருண்யாவில் சேர்ந்து இன்ஜினியரிங்கும் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வேலையும் கிடச்சிட்டு இப்போ இது வரைக்கும் எங்கே இருக்கிறான்? எங்கள் வீட்டிலே இருக்கிறான். அதுக்கு பிறகு அவனுக்கு திருமணம் முடிக்கணும். சரி, நம்ம பையன் கொஞ்சம் ஆளாயிட்டான், அவனை அந்தஸ்து, ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் திருமணத்துக்கு 45,000 ரூபா, 45 லட்சம் செலவு பண்ணாங்க. எங்கள் சபையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு வேன் ஒரு 22,000 ரூபாய்க்கு அவரே பே பண்ணி வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு அந்த கல்யாணத்தில் பங்கு பெற வச்சு அவனை ஆளாக்கி விட்டாச்சு. அதுக்கு பிறகு அவன் மறந்துட்டான். எப்படி பெத்தேலிலே தேவனுடைய தரிசனத்தை பெற்று, சொப்பனத்தை பெற்று, தன்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்திற்கு ஒரு துவக்க புள்ளியாக இருந்த பெத்தேலை விட்டு பதானாராமுக்கு அவன் போன பின்பு யாக்கோபு எதை மறந்து விட்டான்? பெத்தேலை மறந்துட்டான். 20 வருடம் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பல காரியங்கள் எல்லாம் யார் வாழ்க்கையில் வருது? யாக்கோபு வாழ்க்கையில் வருது. ஆனால் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள் வரவில்லை. 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டு விட்டது. லாபான் அவனுக்கு பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுறான்? இடையூறு. கல்யாணத்தில் இருந்து ஒருத்தன் கல்யாணத்தில் ஏமாந்தான்னா அவன் லைஃப் அங்கே ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் யாக்கோவுக்கு எங்கே ஏமாற்றம் வந்துருச்சுது? கல்யாணத்தில். அண்ணனை கூட தந்திரமாக ஏமாத்தினான். அதான் விடாக்கொண்டன் கொடாக்கொண்டன் மாதிரி இங்கே ஏமாற்றிட்டு அங்கே போனான், அங்கே அவன் ஏமாற்றப்பட்டான். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். சரி, இப்போ வேறு வழி இல்லை. முதல் நாளே கன்ஃபியூஷன், அவன் வாழ்க்கையில் குழப்பம். ஜம்னு கல்யாணம் முடிஞ்சது. காலையில் எந்திரிச்சு பார்க்குறான், அவள் ஒரு மாதிரி இப்படி பார்க்கா, இங்கே பார்க்க, ஆனால் பார்வை இங்கே இருக்குது. அவன் வாழ்க்கையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த பெண்ணுக்காக எத்தனை வருஷம் உழைச்சான்? 7 வருஷம். 7ங்கிறது பூரணம், பர்ஃபெக்டாக அவனுடைய உழைப்பு ராகையிலை முடிப்பதற்கு இருந்தது. He worked 7 years perfectly. எந்த பிசுறும் இல்லாமல் உழைத்தான். அந்த ராகில் மேலே இருந்த பிரியத்தினால அந்த வருஷங்கள் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல. கொஞ்ச காலமாக நினைத்து அவன் உழைத்தான். 7 வருடம் கழித்து 7 வருடமாக அவன் கண்ட கனவு எதில் வந்து முடிஞ்சது? குழப்பத்தில் வந்து முடிஞ்சு. காலையில் எந்திரிச்சு பார்க்கான், திரைச்சிலையை, முகத்திரையை விளக்குகிறான். அங்கே இருந்தது யாரு? லேயா. லேயால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஒரு ஆள் பிடித்திருக்கும் போது இன்னொரு ஆள் என்ன செய்யாது? ஆட்டோமேட்டிக்காக பிடிக்காது. பிடித்தவள் ஒருத்தி இருக்கும்போது இன்னொருத்தி பிடிக்காது. தேர் இஸ் நோ பிளேஸ் இன் த ஹார்ட். ஆனால் இப்போ லைஃப் பார்ட்னராக வந்திருக்கிறது யாரு? தனக்கு பிடிக்காத ஒருத்தி வந்திருக்கா. ராத்திரி அவ கூட தான் இருந்திருக்கு, இருட்டில் தெரியல. காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே கூச்ச கண்ணி அவன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறான். இடியே விழுந்தது போல் ஆகிவிட்டது. கல்யாணத்தெல்லாம் மறந்துட்டு, சந்தோஷத்தெல்லாம் மறந்துட்டு மாமனார்கிட்ட ஓடுறான். அவன் லாம வந்து நம்ம கூலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன மருமகனே, என்ன ஆச்சு? இவன் போன ஸ்பீடு, இவன் குழப்பம், எல்லாத்துக்கும் அவன் ரெஸ்பான்ஸே பண்ணலை. கவுன்சிலிங் கொடுக்கல, அடுத்து என்ன செய்யணுங்கிறத சொல்கிறான். இப்போ என்னையா பெரிய கெட்டு போச்சுங்கிறீங்க? இவ்விடத்து பழக்கம் உங்களுக்கு தெரியாதா? மூத்தவள் இருக்க இளையவளை கொடுக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 7 நாள் 7 வருஷம் இருந்திருந்த ஒரு 7 நாளை நிறைவேற்றும். அதுக்கு பின்பு இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை பாரோம், நான் இவளையும் உமக்கு தருகிறேன். கடைசியில் வேறு வழியே இல்லைல்ல. யாருக்கு எப்போ கிடைச்சா? 14 வருஷம் வேலை பார்த்த பிறகு தான் கிடைச்சா.
இல்லை, குழப்பத்திலிருந்து அவன் மீண்டு வருவதற்கு அவனுக்கு 14 வருஷம் ஆச்சு. இப்போ பாஸ் ஏசஸ் என்ன சொல்கிறாருன்னா 14 வருஷத்துலேயே அதை அவன் மீண்டான், நான் மீள முடியலையங்க. ஆக நாம் வந்து அதை ரொம்ப சாஃப்டாக, எந்த எமோஷனல் டச் இல்லாமல் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டான். இவனுக்கு வேறு ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை, அப்படி குவைட் ஆகிட்டான். அந்த 7 நாட்கள் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தான் விரும்பினவள் வரவில்லை, தான் இதுவரைக்கும் விரும்பாத கூச்சக்கண்ணி அவன் இப்போ மனைவியாக வந்துட்டான், அஃபிஷியல் ஒய்ஃபாக வந்துட்டான். இந்த 7 நாளும் அவனுக்கு பரலோகமாக இருந்திருக்குமா, நரகமாக இருந்திருக்குமா, எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அவனுக்கு அது எரி நரகம் போல இருந்தாலும் God blessed the womb of Leah. லேயாளுடைய கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இவன் விரும்பின, இவன் மாமிசத்துக்கு ஏற்ற அந்த ராகேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டது. இட் இஸ் அ டிவைன் ஆக்ட், ஒரு தேவ செயல். இதை திறக்கிறாரு, அதை அடைக்கிறாரு. அப்பமாவது இந்த லேயாளை இவன் விரும்புவானா அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறாரு. ஆனாலும் பேர் வைக்கா, அதாவது தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்னங்கிறத திருமணத்தில் நம்ம சரியாக முடிவெடுத்து நம்மளை ஒப்பு கொடுத்து நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் வந்து கன்ஃபியூஷன், குழப்பம் வரவே வராது. மைக்கில் சொல்லுங்கள். திருமணத்தில் எங்களுக்கு வந்து என்னென்னா, பார்க்க ஆள் லுக்காக இருக்காளா, முடி நல்லா இருக்கா, கேராக இருக்கா, கீழே வர முடி இருக்கா, ஆள் ஸ்டைலாக இருக்காளா, கலராக இருக்கலாம், இப்படி தான் பார்ப்போம். பார்த்து வைக்கிறது எங்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன் தான். எங்கள் தாய் தகப்பனை கூட நாங்கள் வந்து உரம் தள்ளியிருந்தோம். ஆவிக்குரிய தகப்பன் பண்ணக்கூடிய காரியத்தினாலே மாறிக்கிட்டோம்ல. நாங்கள் வந்து நீங்கள் தேவ திட்டத்துக்குள்ளே இருந்து உங்கள் திருமணத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தால் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் கூட குழப்பம் பண்ண முடியாது. அதில் நாங்கள் வீக்கு. அதில் வீக் இல்லை, அறியாமை, முட்டாள்தனம். அதாவது சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார், அது தெய்வீக திட்டம். ஆனால் இப்போ அன்றைக்கே நமக்கு அப்படி போதிக்கப்படலை. நம்ம எப்படி போதிக்கப்பட்டோம் அப்படின்னா, ஒரு குருட்டுத்தனமாக நம்ம நம்பணும், கீழ்ப்படியணும், இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் செய்தோம். பட் சில நஷ்டங்கள் வந்தது. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறுவதற்கு சிலருடைய வாழ்க்கையில் அப்படி சிக்ஸாக்காக சில காரியங்கள் போயிடுது. ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்ற கட்டப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு குழப்பமாக தெரியாது. ஏன் இவளோட கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார், இவனோட கர்த்தர் ஏன் நம்மை இணைத்திருக்கிறார்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிட்டு அப்படின்னா லைஃப் லாங்காக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, குழப்பமே வர்றது. ஏன் இந்த மனுஷனோடு என்ன இணைத்திருக்கிறார்? அழகெல்லாம் பார்க்குறது இயற்கை தான். முடி நீளமாக இருக்கா, மூக்கு ஊசியாக இருக்கா, முகம் வட்டமாக இருக்கா, முடி காலப்போக்கில் வந்து காலப்போக்கில் அந்த அழகு வந்து பெருசாக தெரியாது. அந்த கோணம் இல்லாமல் இருக்கும்போது தான் அழகாக இருந்தாலும் பேய் மாதிரி ஆகிடுது. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து தோற்றத்தை விரும்பாமல் குணத்தை விரும்ப வேண்டும். அந்த குணம் இல்லை அப்படின்னா அது நமக்கு பெரிய கஷ்டம்தான். ஆனால் அந்த குணத்தை நம்ம உருவாக்கிடலாம். அந்த குணத்தை உருவாக்கிடலாம். இயேசு உருவழிந்து போய்த்தானே உங்களை என்னை ரட்சித்தார். அவர் ஒரு பொருட்டாக எண்ணப்படலையே. அப்படின்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஏதோ ரொம்ப பியூட்டிஃபுல் உமன் மட்டும்தான். சரி, பியூட்டிஃபுல் உமனை விரும்புகிற அந்த உமன் வந்து புருஷனை எப்படி இருக்குன்னு விரும்புவா? பியூட்டிஃபுல்லாக தானே பார்ப்பா, ஹேண்ட்ஸமாக தானே பார்ப்பா. அவள் விரும்புகிற ஹேண்ட்ஸம் நமக்கு இருக்கா? சொல்லுங்க. நம்ம மட்டும் பெண்கள் அழகாக இருக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னா
தேவ சித்தத்தின்படி வந்த பொண்ணையெல்லாம் கழிச்சு விட்டுக்கிட்டு இவளுக்கு மூஞ்சி சரியில்லை, மூக்கு சரியில்லை, இவ தலைமுடி சரியில்லை, இவ குட்டையாக இருக்கா கட்டையாக இருக்கா அப்படின்னா கடைசியில் எல்லாம் கழிச்சு போக ஒரு கழிச்சு போட்ட ஒன்று வரும். எதுவானாலும் சரி பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் சரி, இனி இதுக்கு மேலே டிலே பண்ணால் வயசும் போயிடும், பொண்ணும் கிடைக்காது, கல்யாணம் முடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறோம்? இணங்கிடுறோம். இணங்கி திருமணத்துக்கு சம்மதித்து திருமணத்தை முடித்து போகிறோம். ஆனால் திருமண வாழ்க்கைக்காக ஒரு பொறுப்போடு கூட நாம் உபவாசம் எடுத்தோ உபவாசம் இல்லாமலோ ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஏற்ற துணை, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அழகான துணைன்னு சொல்லலை, ஏற்ற துணை. பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு ஏற்ற துணையாக இருக்கணும். வேதத்தினுடைய ஆழமும் வேதத்தினுடைய அறிவும் தேவனுடைய சித்தமும் திட்டமும் அறியாத பெண்களோ ஆண்களோ கல்யாணம் முடித்த பிறகு குழம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த குழப்பத்திலேருந்து அவங்க வெளியே வரல அப்படின்னா அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. டெட் வரைக்கும் குழப்பம்தான். இந்த மனுஷனோடு கர்த்தர் ஏன் என்னை இணைத்திருக்கிறார், இவளோடு கர்த்தர் ஏன் என்னை இணைத்திருக்கிறார், இந்த கேள்விக்கு தெளிந்த பதில், the clarity of answer should be revealed to you. தெளிவான பதில் நமக்கு கிடைக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் 30 வருஷம் ஆனவங்களுக்குள்ளேயுமே இது இல்லை, இந்த கிளாரிட்டி இல்லை, இந்த தெளிவு இல்லை. நான் பார்க்குறேன்ல, எனக்கு வயசு 72, நான் எத்தனை குடும்பத்தை பார்த்துருப்பேன், எத்தனை வயசு உள்ளவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் இவர்களுக்கு நடுவில் புலம்பாமல் அமெரிக்கையா கத்த தந்த மனைவி கத்த தந்த புருஷன் என்று நிதானமாக சமாதானமாக குடும்பத்தை நடத்தி ஊழியம் செய்து வெற்றி கண்ட அந்த வீர பரிசுத்தவான்களை நான் கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அது எப்படி உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் என்னையும் சேர்த்து சொல்ல கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. மனைவியால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், புருஷனால் வரும், பிள்ளைகளால் வரும், ஊழியத்தில் வரும், மற்றவங்க சொந்தக்காரங்களால் வரும். சம் கன்ஃபியூஷன் வில் பி தேர். கன்ஃபியூஷனே இல்லை அப்படின்னா we are in the state of holiness, பரிசுத்தமான அந்த நிலையில் இருக்கிறோன்னு அர்த்தம். இருக்கிறது எங்கே? உலகத்தில். குழப்புறது யார்? சாத்தான். ஆனால் அதுக்கு தான் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னாரு. பிசாசுக்கு ஊழியம் செய்கிறது இயேசுவுக்கு ஊழியம், ஆனால் இடம் யாருக்கு? பிசாசுக்கு. யாராவது நம்மக்கிட்ட பேசும்போது அதுக்கு தான் நீங்கள் பேசுகிற கான்வர்சேஷன் பண்ணுகிற அல்லது டயலாக் பண்ணுகிற நபர்கள் யாராக இருக்கணும்னா உங்களோட கொஞ்சம் தெளிவானவங்களாக இருக்கணும், அல்லது உங்கள் அளவுக்காவது தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை குழப்புவாங்க. ஈவன் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், பெத்த தாய் தகப்பனாக இருக்கலாம், தெளிவில்லாதவர்களாக இருந்தால் ஒரே ஒரு வார்த்தை அப்படி கொளுத்தி போட்டுட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில் உங்கள் லைஃப் ஃபுல்லாக குழம்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய மெமரியில் ஒரு வார்த்தை விழுந்துட்டு அப்படின்னா அதை உங்களால் எடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த எண்ணங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் போய் என்ன செய்யும்? திரும்ப திரும்ப அது உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். இந்த கான்சியஸ் மைண்டில் இருக்கிறது நம்ம மறந்துடுவோம். ஆனால் அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யாது? மறக்காது. இந்த பரீட்சைக்கு படிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு போனவங்க டக்குன்னு மறந்துடுவாங்க. ஆனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்து சப்கான்சியஸ் மைண்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அப்படிப்பட்டவங்க மறக்கவே மாட்டாங்க. எளிதாக அந்த கேள்விக்கு பதிலை எழுதிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அது எங்கே இருக்குது? சப்கான்சியஸ் மைண்டில் இருக்குது. இந்த கான்சியஸ் மைண்டில் இப்போ நம்ம ஒன்று பேசுவோம், அப்புறம் டக்கு நம்ம மறந்துடுவோம். அப்புறம் அது அன்றைக்கி உங்களுக்கு சொன்னேனே எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆனால் அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ளதுனாலும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் மனுஷனுடைய அமைப்பு. கர்த்தர் அப்படி தான் அமைத்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த தம்பி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ பேசிக்கொண்டு இருக்கும்போது அவங்ககிட்ட நான் சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பேட்டையில் தான் உனக்கு கிடச்சிருக்கு. உன்னை பொறுத்தளவில் உனக்கு பெத்தேல் எது? பேட்டை. நீ 4 வருஷம் இருந்திருக்கிற. நீ 4 வருஷம் அங்கே இருந்த நேரத்திலலாம் நீ எல்லாத்துலேயும் வெற்றியாகி ஒரு திருமணமும் முடித்து இப்போ நீ வெற்றி கண்டுட்ட.
முதல் அவன் வந்து ரொம்ப லீனாக இருப்பான். பாஸ்டர் அவனுக்கு டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் கொடுப்பாங்க. அவன் இந்த ஹைஜீனிக் இது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால் எந்த ஹோட்டல்லையும் சீக்கிரமாக அவன் சாப்பிட மாட்டான். ராத்திரி 12 மணி ஆனாலும் வீட்டில் வந்து தான் சாப்பிடுவான். நாங்கள்லாம் அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவனே கிச்சனில் போய் தேவையானதை எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்துருவான். அதனால் அவனுக்கு நல்ல சத்து பிடிக்கணும், தடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் கொடுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப ஒல்லியாக இருந்ததுனால நிறைய பேர் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் ஒரு குடும்பம் அவங்க பொண்ணு கொடுத்தாங்க. இவங்களுடைய வசதி வாய்ப்பு எல்லாம் பார்த்தோன்னே அந்த பிள்ளைங்க நல்ல சூப்பரான டைப்பு இந்து தான். அப்புறம் ஞானசனம் எடுத்து கல்யாணம் முடிஞ்சது. ஒரே கற்பத்தில் 5 பிள்ளைங்க. ஒரே கற்பத்தில் குடும்பம் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஆனால் 5ல் 1 கூட தங்கலை. 5மே அப்படியே போயிடுச்சு. ஆமாம், 5 போயிடுச்சு. ஆமாம். அடுத்து ஒரு திரும்ப கற்பமாகி போன ஜனவரி 1ஆம் தேதி அது அபார்ஷன் ஆகிட்டு, தானாக அபார்ஷன் ஆகிட்டு. அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தான். சொன்னேன், நீ எந்த இடத்துல உருவானையோ அந்த இடத்த நீ மறந்துட்ட. நீ கல்யாணம் முடித்த பிறகு அங்கே வந்திருக்கணும், ஒரு விருந்துக்காவது வந்திருக்கணும், வரல. 20 வருடம் கழித்து யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கோ பேக் டு பெத்தேல். எங்கே போயிரு? பெத்தேலுக்கு போ. நீ தரிசித்து அந்த இடத்துக்கு நீ போ. அவன் திரும்பி எங்கே வந்தான்? பெத்தேலுக்கு வந்துட்டான். ஏன்னா இந்த 20 வருடம் வந்து இட்ஸ் அ பீரியட் ஆஃப் ஃபார்மேஷன், உருவாக்கப்படக்கூடிய வருடங்கள். இந்த உருவாக்கப்படுகிற வருடங்களில் அவனுக்கு ஒரு வருடம் கூட ஒரு இன்பமாக இருந்ததாக நமக்கு படிக்க முடியல. 20 வருடம் அவனுக்கு எப்படி இருந்துச்சு? துன்பமாகத்தான் இருந்தது. எ பீரியட் ஆஃப் சஃபரிங். ரொம்ப he was pressed very much. நெருக்கப்பட்ட காலம், நொறுக்கப்பட்ட காலம், உடைக்கப்பட்ட காலம் இது இந்த 20 வருடம். இஸ்ரவேலில் ஒரு மாலிபனை அக்செப்ட் பண்ணணும்னா அவனுக்கு வயசு எத்தனை முடியணும்? 20 வயசு முடிஞ்சால் தான் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த அதாவது தேவாலயத்து நிறை அந்த சேக்கலை கொண்டு போய் கொடுத்து இவனை ஒரு வாலிபன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அவனை கவுண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த 20 வருடம் முடிகிற வரைக்கும் God was silent. தேவன் அமைதியாக இருந்தார். இவனும் வேறு வழியே இல்லை. இப்போ இவன் உருவாகிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கிடையில் நிறைய குழப்பங்கள். யார் வாழ்க்கையில்? யாக்கோபு வாழ்க்கையில் நிறைய குழப்பம். இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்து அவன் வாயை திறக்கிற அமைதி அதை கடந்து போயிட்டே இருக்கிறான். 20 வருடம் கழித்து ஒரு நாள் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நீ இங்கே வரும்போது உனக்கு சொப்பனம் தரிசனம் அளித்த அந்த இடத்துக்கு நீ திரும்பி போ. இப்போ இதுவரைக்கும் திரும்பி போகணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அதான் பிலிப்பியரில் சொல்லியிருக்கு, எண்ணங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவர் யார்? கர்த்தர். நமக்குள்ள எண்ணங்களையும் செய்கைகளையும் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் யார்? அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் கர்த்தருடைய கையில் இருந்தால் அவருக்கு ஏற்ற விருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். சஃபரிங், பாடுகளும் கஷ்டங்களும் வந்த உடனே மாப்பிள்ளையை குறை சொல்லுவோம், பிள்ளைகளை குறை சொல்லுவோம், அப்பா அம்மாவை குறை சொல்லுவோம், நமக்கு திருமணம் முடிச்சு வச்ச பாஸ்டரை குறை சொல்லுவோம். இப்படி குறை சொல்லி உருப்படாமல் போயிடுவோம். என்றைக்கு குறை என்கிற ஒன்று நம்முடைய வாயில் வந்ததோ அன்றைக்கே நாம் கீழே we are declining, கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எந்த விஷயத்தில் என்ன சொல்லக்கூடாது? குறை சொல்ல யாரையுமே குறை சொல்லக்கூடாது. ஏசாசுக்கு நான் ஆரம்பத்தில் 12 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிக் கொடுத்த பாடம் தான். யாரையும் என்ன செய்யக்கூடாது? குறவும் சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தவும் கூடாது. தேவன் ஏன் இப்படி அமைத்து வைத்திருக்கிறார்கள் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது உனக்கு புரியலை அப்படின்னா முழங்காலில் நில்லு, தேவனிடத்தில் வேதத்தை வாசி, கர்த்தர்கிட்ட கேளு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவார். டியூஷன் எடுத்த மாதிரி நமக்கு எடுத்து கொடுத்துருவார். எனக்கு 34 பெண்களை பார்த்தார்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்த தலைவர்கள் எல்லாம் எனக்கு
ஒரு பெண் சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 34 பெண்களை எல்லாரும் பார்த்தாங்க. அந்த காலத்தில் இருந்த பாஸ்டர் ஜீவானந்தம், பாஸ்டர் ராஜா சிங்கு, பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன்னு, எங்கள் பாஸ்டரு, இன்னும் நிறைய போதகர்கள். எனக்கு ஏன்னா அந்த நாட்கள்லேயே லேவியர் முகாம் எங்கள் பாஸ்டரோட நான் வெளிநாடு போக வர மிஷனரிலோடு இருக்க எல்லாருக்குமே அறிமுகமானவன். சின்ன வயசு தான், ஆனால் எனக்கு நல்ல எல்லாரோடையும் அறிமுகம். அதனால் எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லோரும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் 34ல் எங்கள் சபைக்குள்ளே இருந்த ஒரு பெண் தான் எனக்கு துணைவியாக கற்றுக் கொடுத்தாரு. பாசமாக ஒன்றும் ரொம்ப எல்லாம் பாராட்டுற மாதிரி பெரிய ஒரு பியூட்டி ஒன்றும் கிடையாது. தோற்றத்தில் நார்மலான விரும்பத்தக்க ரூபம் கொண்ட ஒரு நல்ல பெண்மணி. நான் எப்போவுமே அவங்கள சொல்லுவேன், ஷீ இஸ் அ டிவைன் உமன் அப்படின்னு சொல்லுவேன், ஒரு தெய்வீக பெண்மணி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை வளர்த்த விதம், ஊழியத்தில் எனக்கு உதவி செய்த விதம், இப்போ உதவி கொண்டிருக்கிற காரியம், சபையை நடத்துகிற விதம், சபையில் இருக்கிற எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு பண்பாடு, ஒரு பண்பு, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சாதாரண பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஹார்ட் ஒர்க்கர். அந்த மைக்கில் சொல்லுங்க, எப்படி இல்லை மைக்கில் கேளுங்க, என்ன இல்லாத ரகசியத்தையா நீங்கள் கேட்டுற போறியா? நீங்கள் உங்கள் சபையிலேயே அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை நீங்களா பார்த்த பொண்ணா பாஸ்டியாவை பார்த்து வச்ச பொண்ணான்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் அந்த அனுப்பி வரும் பாஸ்டியா, எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும். ஆனால் இல்லை நான் யாருங்கிறது சபையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக பார்த்தா பாஸ்டம்மாவுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஊராக போய் கேம்பெயின் நடத்துவோம். தமிழ்நாடு காஸ்பல் டீம்னு இந்த பெண்கள்லாம் ஒரு 10, 20, 30 பெண்களை கூட்டிகிட்டு நாங்கள் ஒரு 7, 8 ஆண்கள் அந்த இதில் போய் ஒவ்வொரு இடமா தங்கி 7 நாள் கூட்டம் நடத்துவோம். நான் தான் ஆர்கனைசிங் டைரக்டர். அப்போ இவங்கெல்லாம் பாட்டுக்கு வரணும், பாடுறதுக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்னைய கண்ட அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, மாமியார் வாராரு இப்போ அவங்க எனக்கு முன்னால் யாரும் நிற்க மாட்டாங்க. ஒரு முறை இந்த பெண்கள்லாம் வாலிபர் கூட்டத்தில் ஒரு பிளான் பண்ணி மனோகரன்கிட்ட போய் யார் தைரியமாக பேசிட்டு வருவா, பேசிட்டு வர்றவங்களுக்கு ஒரு பரிசுன்னு இவங்களாம் டிசைட் பண்ணி பேசும்போது பாஸ்டர்மா சொல்லியிருக்காங்க, நான் போய் பேசிட்டு வரேன். நீ போய் பேசிடுவேன். ஆமாம், நான் பேசிட்டு வரேன். என்ன பேசுவார்? நான் ஏதாவது பேசிட்டு வந்துடுவேன். சர்வீஸ் முடிஞ்சு எல்லாம் நிற்கிறோம், பெண்கள்லாம் நிற்காங்க, ஆண்கள் நிற்கிறாங்க. சபைக்கு உள்ளே தானே பர்சன் என்ன பேசுகிறோம், சர்ச்சுக்குள்ளே தானே பேசக்கூடாது. அதுதான் பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு சவால். ஆமாம், நான் இவன் இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு ஆனால் இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் உடனே எல்லாரும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கொஸ்டின் கேட்குற நேரமாக இது ஒரு விரட்டு. அவ்வளோதான். அவள் பேசிட்டா, நானும் பேசிட்டேன். ஆனால் எப்படி பேசணும்? ஓடி போயிரு, ஓடுது, நின்று பேசுகிற இடமா இது அப்படின்னு ஒன்று ஓடிட்டான். அவன் ரொம்ப ஜோவியல் டைப், நல்ல கலகலன்னு பேசணும். ஏன்னா அவங்க வீட்டில் கலகலன்னு பேச முடியாது, அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் வெளியில் கலகலன்னு பேசுகிற டைப். ஆனால் எனக்கு என்னென்னா, பெண்கள் வாலிப பிள்ளைகள் ரொம்ப கலகலன்னு இருக்குது, என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி ஒரு கன்சர்வேட்டிவ் டைப் நான். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாணம் முடிஞ்சு ரூமில் எங்களை உட்கார வச்சுருக்கு. என்கிட்ட முதல் கேள்வி கேட்டான், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி தான் வீட்லேயும் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டான். நான் அப்படி சிரிச்சுக்கிட்டே நான் ஒரு பதில் சொன்னேன், அது வார்த்தையில் இல்லை. அவள் உடனே சொன்னா, இவ்வளவு நல்லவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே சம்மதிச்சிருப்பேனே. ஆமாம், எல்லாம் பலரையும் பார்த்து பாசமா மனோகருக்கு கமலா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தானை கூப்பிட்டு 3 நாள் டைம் தர்றேன், திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நைட்டு பைபிள் ஸ்டடியில் சொல்லணும். என்கிட்டையும் சொல்லிட்டாங்க, நீங்களும் போய் ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட புதன்கிழமை ரைட் எனக்கு பதில் சொல்லணுன்ட்டாங்க. ஆமாம், நான் மேலே போய் மொட்டை மாடியில் ஒரு பைப் வழியை ஏறி, படி கிடையாது, அங்கே போய் உட்காந்து, ஆண்டவனே எனக்கு ஒரு நல்ல துணை வேணும், நீங்கள் அமைத்து கொடுங்க, நானாக சூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி தரணும்,
இது ஒரு பெரிய ஊழியம், இந்த ஊழியத்துக்கு ஏற்ற துணை வேணும் அப்படின்னு 3 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரோம். 3 நாள் இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ப்ரேயர் வந்து பீஸ்ஃபுல்லாக போகுது. அப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இதுதான் தேவ சித்தம். நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பாஸ்டர் சார்ல்ஸ் சார் சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, மனோ நீங்கள் ஒரு கருத்தை பொண்ணை கட்ட போகிறீங்களாமே, என் சபையில் வந்து சுண்டுனா ரத்தம் வர மாதிரி செவத்த பொண்ணு இருக்குது, உங்களுக்குன்னா அவர் கொடுக்குறேங்காரு. அவர் பெரிய பலசர கடை வச்சுருக்காரு, உங்கள் ஊழியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும், சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இல்லைண்ணே எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம், செவத்த பெண்ணை கட்டினவங்கெல்லாம் என்ன பாடுபடுதாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு. ஏய் எங்கே பேசுதேரு அப்படின்ட்டு கட் பண்ணிட்டார். நான் வந்து பாஸ்டர்கிட்ட வந்து சரின்னு சொல்லிட்டேன். பாஸ்டர் அம்மா வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டோனாவூரில், MA BEd. பதில் எப்படி வருது? நெகட்டிவாக வருது. எனக்கு கோபம் செவ்வுன்னு ஏறிட்டு, என்ன பார்த்து வரிசையில் பெண்கள் இருக்கிறாங்க, நான் ஒரு பெண்ணுக்கு சம்மதிச்சா அந்த பெண் என்ன செய்கிறா? அன்றைக்கு தான் எனக்கு ஒரு பாடம் விளங்குச்சு, பெண்களுக்கும் உரிமை உண்டு, வேணும் வேண்டாம், ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்ளணும் மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. சும்மா நம்ம நினச்சபடியெல்லாம் ஆண்கள் பெண்களை என்ன செஞ்சிட முடியாது, நினைச்சிட முடியாது, ஆட்டிடவும் முடியாது. அவங்களுக்கும் விருப்பு வெறுப்பு, வேணும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த திறமும் தன்மையும் இருக்கிறது என்று அன்றைக்கு எனக்கு புரிந்தது. இதை சொன்ன உடனே ஒரு டாக்டருடைய ஒய்ஃபு அவங்க ஓடி வந்தாங்க, பாஸ்டர் மனோகர் ப்ளீஸ் நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் நெகட்டிவாக முடிவெடுத்துறாதீங்க, கமலா இப்படி சொல்லிட்டா நீங்கள் நினச்சிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னா. ஓகே சிஸ்டர், நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இவங்க மறுநாள் காலையில் அங்கே போயிருக்காங்க. ராத்திரியிலே இவளுக்கு சொப்பனம், இவன் எந்த வீட்டுக்கு போக போகிறான், அந்த வீட்டில் இருக்கிற கலர் என்ன, எத்தனை பிள்ளைகள், எல்லாமே தெளிவாக சொப்பனம் ராத்திரியில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சொப்பனம் காண்றதுக்கு முன்னால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏடி பாஸ்டர் மனோகர் தான் உனக்கு தேவ சுத்தம், எனக்கு நல்லா தெரியுது. அப்போ கோவத்தில் நினச்சிட்டு நீங்கள் வேணால் கட்டிக்கிடுங்க, இனி விடுங்கன்ட்டான். அவங்க அப்படியே குவைட் ஆகிட்டாங்க. சொல்கிறேன் கர்த்தருடைய சித்தம் இதான் நடக்கும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ராத்திரியில் இவளுக்கு தெளிவான சொப்பனம். இது வந்து உனக்கு ஒரு இரும்பு சிலுவை, இது ஒரு கடினமான பாதை, ஆனால் நீ இதை தூக்கி சுமக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். இப்போ காலையில் எழும்பி என்னடா நேற்றுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டோம், ராத்திரியில் இப்படி ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்குறாரு, நான் போக போகிற வீட்டினுடைய நிறம், எத்தனை பிள்ளைகள், யார் கணவர், என்ன வகையான ஊழியம், எல்லாத்தையும் கத்த சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார். இவன் மறுநாள் இந்த சிஸ்டர் போயிருக்காங்க, அவங்க பேர் ஜாய் சுகந்தி. அவங்க போய் கமலா என்ன நீ இப்படி பண்ணிட்டேன், பாஸ்டர் மனோகர் உனக்கு ஃபிட்டான மாப்பிள்ள, எத்தனை பேர் அவரை கட்டுறதுக்கு லைனில் நிற்காங்க, நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்? இல்லைக்கா எனக்கு ராத்திரி சொப்பனத்தில் கத்த சொல்லிட்டேன். நோ கன்ஃபியூஷன். இவன் உடனே ஒரு பேப்பர் எடுத்து, அன்புள்ள ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீங்கள் விரும்புகிறபடி நீங்கள் சொல்கிறபடி பாஸ்டர் மனோகருக்கு நான் சம்மதிக்கிறேன்னு எழுதி கொடுத்து விட்டுட்டேன். நான் மறுநாள் எங்கள் வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு நான் போகிறேன். அங்கே போகும்போது ராத்திரி ஃபுல்லாக குழப்பம், காலையில் ஃபுல்லாக சமாதானம் தெளிவு. அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆச்சுது, திருமணம் முடிஞ்சது. கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், எனக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் வந்து நின்று 5 நாள் வீட்டுக்கு வெளியே இருந்து இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறேன்னா, என்னை உற்சாகப்படுத்துகிறதும் எனக்காக ஜெபம் பண்ணுறதும், என் ஆப்சன்ஸில் ஒரு பெரிய சபையை ஃபுல்லாக நிர்வகித்து பார்க்குறதும் யார்? அவங்க தான். இவ்வளோ சொப்பனம், ஐயா கொஞ்சம் சவுண்டு, இவ்வளோ சொப்பனம் தரிசனம் எல்லாம் கிடச்சி மேரேஜ் ஆகிருக்குல்ல, உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சங்கடம் கூட வராமல் ஊழியம் நல்லபடியாக போச்சா? இடையில ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்குமா? இல்லை இல்லை, சங்கடங்கள் வாக்குவாதங்கள்லாம் வராமல் இல்லை. எதுக்கு வாக்குவாதம் வருதுங்கிறது தான் மேட்ரு. வாக்குவாதம் இல்லாமல் இருக்காது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் எதுவுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே போகாது. ஏன்னா இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க வந்து ஏன் அதை இப்படி ஏன் செய்தானே. ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா,
எங்கள் வீட்டில் எல்லாருமே தியாலஜி படித்தவங்க. நான் மட்டும் பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர், ராஜனும் பாஸ்டர். ஸோ எல்லாரும் தியாலஜி படிச்சிருக்கிறதுனால வேதத்திலிருந்து ஒரு கருத்து சொன்னாலும் சரி அல்லது குடும்பத்துக்கு ஒரு கருத்து சொன்னாலும் சரி நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா இவங்களும் படித்தவங்க, எம்ஏ பிஎட்டு, எம்ஃபில், எம்டி. அப்போ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், நாலேஜ் இருக்கும். ராஜனும் அவனும் எம்ஏ எம்டி, மருமகளும் எம்எஸ்சி எம்ஃபில். அஃப்கோர்ஸ் மருமகளாவது நம்மகிட்ட எதுவுமே பேச மாட்டான்னு வைங்களேன். ஆனால் இவங்க 2 பேரையும் நம்ம சமாளிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு குழப்பம் வராது, ஒரு ஹார்ட் டிஸ்கஷன் மாதிரி வரும், ஒரு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். பட் அது அந்த நேரத்தோட அவங்களும் மறந்துடுவாங்க, நானும் மறந்துடுவேன். அடுத்த நிகழ்ச்சி போகும்போது அமைதியாக சாப்பிட்டா இட் வில் நாட் பி கேரி அவுட். அது அடுத்த நாளைக்கு அது வராது. இப்போ காலையில் அப்படின்னு என்னுடைய குணம் என்னென்னா, எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் ஃப்ளேர் அப் ஆகி கத்துவாங்க. எனக்கு அதுக்கு நேராக எதிர்மாறு, நான் அமைதியாகிடுவேன். நான் அமைதி ஆகிட்டேன்னா கோபமாக இருக்கேன்னு அர்த்தம். என்கிட்ட வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ பாஸ் எப்படி இருக்காங்க, விசுவாசிகள்கிட்ட நான் எங்கள் விசுவாசிகிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் பாஸ் கோவமே படமாட்டார் அப்படிம்பாங்க. ஏன்னா நான் எந்த விசுவாசிக்கிட்டையும் கோவப்பட்டது இல்லை. நான் ரொம்ப இயற்கையாகவே என்னுடைய குணம் வந்து ரொம்ப சாப்பிட்டு. இப்போ பாச மாட்டே ஒரு சில விஷயங்களில் ஏதாவது நான் கோவப்பட்டால் அந்த நேரத்தோடு சரி, அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் அந்த கோபம். இப்போது உங்களுக்கு எனக்கு இருக்க வித்தியாசம் அது ஒன்று தான். நீங்கள் அந்த கோபத்தை வந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லது மறுநாள் அல்லது ஒரு வாரம், சிலருக்கு 21 நாள் போகும். ஆமாம். இப்போ எங்களுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அதை வச்சு தான் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க முடியும். எங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் சின்ன வயசில் இருந்து இப்போ வரைக்கும், இப்போ ராஜன் வந்து எனக்கு மம்மியும் டேடியும் தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி அவன் பிரசங்கத்தில் அறிக்கை பண்ணுறான் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். பெத்த பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறது, ஐம்புலனையும் அடக்கி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்க முடியாது. அப்போ நம்ம அந்த அளவுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனையும் தேவ சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்து நிதானப்பட்டால் தான் அதை நாம் செய்ய முடியும். தாய்க்குளங்கள் வந்து அமைதியாக இருந்தாலும் எரிச்சலாக இருந்தால் ரொம்ப அவங்க வந்து மும்மனு இருந்தாலும் எங்களுக்கு கோபமாக வருது. நீங்கள் பண்படலைன்னு அதை நான் விரும்பலை. ஏன் விரும்பலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு வேத அறிவு பெருகும்போது, தேவனோடு உள்ள ஒரு தொடர்பு அதிகரிக்கும் போது நம்ம யாரையும் ஈஸியாக குற்றப்படுத்த மாட்டோம், குறவு சொல்ல மாட்டோம். நீங்கள் அந்த 3 பேரும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்து உட்காந்துக்கிடுங்க, இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, அப்படி உட்காருங்க. அது காரணம் என்னென்னா, அதுக்கு தான் மெச்சூரிட்டி, வளர்ச்சி, முதிர்ச்சி, தேர்ச்சி. ஒரு காலகட்டம் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு தேர்ச்சிக்கு வரும். தேர்ச்சிக்கு வந்த பிறகு என்ன வந்துடும், முதிர்ச்சி வந்துடும். வளர்ச்சி, தேர்ச்சி, முதிர்ச்சி. அது சரீரப்பிரகாரமான உலக காரியங்களையும் சரி, ஆவிக்குரிய காரியங்களையும் சரி. சரீரப்பிரகாரமான வளர்ச்சியிலையும் சரி, ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் சரி, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது முதல்ல வந்து என்னது, வளர்ச்சி. அதுக்கப்புறம் எதில் வளர்ந்தோமோ அதுக்கு தான் பவுல் எழுதுகிறாரு, நம்ம எவ்வளவு தேறி இருக்கிறோமோ அதில் ஒரே சீராக ஒரே முகமாக நாம் அதில் வளர்ந்து கொண்டே போகணும். அப்போ வளரணும், தேர்ச்சி அடையணும், முதிர்ச்சி அடையணும். இப்போ நான் வந்து முதிர்ச்சிங்கிற கட்டத்தில் நான் உட்காந்துருக்கேன். என்னுடைய பேச்சு, என்னுடைய செய்கையெல்லாம் நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, ஒரு முதிர்ந்த போதகர். நான் அதுக்கு எதிர்மாறாக நான் பேசிடக்கூடாது. ஏன் வயசான பிறகு, ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டின பிறகு, ஒரு 68 70 அப்படி வந்த பிறகு ரொம்ப பேச மாட்டாங்க, அங்கே அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இந்த வயசு குறையும் போது ரொம்ப பேசுவோம், ரொம்ப எமோஷனல் ஆகும், ரொம்ப கோவப்படுவோம். ஆனால் வயசு ஆக ஆக செத்த பாம்பு மாதிரி அப்படியே நம்ம அமைதியாகிடுவோம். என்ன சொன்னாலும் உடனே அதுக்கு பதில் சொல்லணுங்கிற அந்த உணர்வு நமக்கு வராது. ஏன்னா உணர்வில் பக்குவப்பட்டுருவோம். சரி, இந்த பக்குவம் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் மென்டல்,
அப்புறம் இருக்குது ஸ்பிரிச்சுவல், அப்புறம் எமோஷனல். இந்த 4லையும் பக்குவப்படணும். இதிலெல்லாம் ஃபிசிக்கல் சரீரத்தில், மென்டல் புத்தியில், மனசில், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியில், எமோஷனல் உணர்ச்சியில். நிறைய உணர்ச்சி வசப்பட்டு கத்திருந்தாங்க தெரியுமா? சரீரத்தில், புத்தியில், மனசு. புத்தியும் மனசும் ஒன்று தான். ஹார்ட்டு, புத்தி, மனசு எல்லாமே ஒன்று தான். அதுக்கடுத்து ஆவிக்குரிய விதத்தில் உணர்ச்சி. இந்த சகிப்புத்தன்மை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த சகிப்புத்தன்மை வந்து எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, உணர்ச்சியில் நீங்கள் பக்குவப்பட்டால் தான் உங்களுக்கு என்ன வராது, எமோஷனல் ஆக மாட்டீங்க. சரீரத்தில் வந்த உணர்ச்சியில் வந்து உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து யார்கிட்டையும் சட்டுன்னு கோவப்பட மாட்டீங்க. இன்றைக்கி நான் குத்தாலத்திலையும் கேள்வி கேட்டேன், நேற்றுக்கு நாகப்பட்டினத்திலையும் கேள்வி கேட்டேன். கோபப்படாத ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி கை வைத்துங்க அப்படின்னு. யாருமே கை வைக்கல. ஏன்னா நமக்கு டஜன் கணக்கில் இல்லை, 100 கணக்கில் கோவப்பட்டு வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம பக்குவப்படலை. நீங்கள் யாரு கூட சேர்றீங்களோ அவங்க குணம், அந்த சாயல் உங்களுக்குள்ளே வரும். சாரல் நவரத்தியம்மா ஒரு பாட்டு எழுதினாங்க, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். அப்போ தேவனோடு இருக்கணுங்கிறது நம்முடைய பர்பஸ், நோக்கம். அப்போ எந்த சாயலுக்கு ஒப்பாக மாறணும்? தேவனுடைய சாயல். இன்றைக்கி யாரையும் நம்ம குற்றப்படுத்த முடியல, யாரையுமே இன்னைக்கு நியாயம் தீர்க்க விரும்பலை. இன்னைக்கு தம்பி ஜான் ஜெபராஜனுடைய ஒரு ஆடியோ, அதை நான் கேட்டேன். அதை கேட்கும்போது என்னுடைய உள்ளம் உடைந்தது. எவ்வளவு ஆர்ப்பாட்டம், பெரியவங்களை மதிக்காமல் பேசிட்டு கடைசியில் தன் வாழ்க்கையில் ஒன்று வரும் பொழுது எவ்வளவு உடைந்து நொறுங்குகிறான். 4 முறை ஒரு ஊழியக்காரன் 4 முறை தற்கொலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பிசாசு அவனை அழிக்க நினைக்கிறான். அதான் ஏசுதாஸ் சொன்னேன், நம்ம இந்த ஜான் ஜெபராஜுக்காக என்ன செய்யணும்? பரிதாபப்பட்டு ஜெபிக்கணும். அதாவது என்கிட்ட ஒரு சில ஊழியக்காரங்க இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, திகமாராஷலா ரதியானமா கராதியாந்தார ரபுக்கரமா ரதியானமா அதாரமால ரக்கமா ஷமரந்தரம். இந்த வயசு வரைக்கும் நொறுங்காமல், சிந்தாமல், சீரடியாமல் ஒரே சீராக அப்படியே நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்களா, அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான ஆவிக்குரிய தகப்பன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்லாம் எந்த ஒரு சின்ன காரியத்தில் கூட லூஸாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஊழியத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னால் நிற்கவே முடியாது. ஆனால் நான் 45 வருஷம் அவங்களுக்கு முன்னால் நான் நின்றுருக்கேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு பக்கம்தான் தெரியும். அவங்க ஆர்டர் இல்லை, ஒழுங்கு இல்லை, உபதேசம் இல்லை, சரியில்லைன்னா என்ன பேசுவாங்கன்னு அவ்வளோ ஃப்ளாரப் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க ஏன் அப்படின்னா, நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன், ஒரு சிலை செய்கிற குடும்பத்திலேருந்து வந்தவன். அப்படிப்பட்ட ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன்னா இவ்வளோ தூரம் வைராக்கியமாக கிறிஸ்துவை பின்பற்றனா, நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்தவன் எப்படி பின்பற்றணும்? அதான் அவங்க கோபம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை போன்ற உள்ளம். ஏன்னா எனக்கு தான் 2 பக்கம் தெரியும். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி நீங்கள் ஐயாட்ட இருக்கீங்கன்னு. நான் சொல்லுவேன், அவ்வளவு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட இவ்வளவு சாஃப்டான ஒரு ஆள் உருவாகியிருக்கோம்னா அதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா அவங்களுக்கு அது விளங்கலை. அவங்க எதுக்கு கோவப்படுதாங்களோ அதுக்கு கோவப்படுதாங்க. யார் மேலே கோவப்படுதாங்களோ அவங்க தப்பு பண்ணியிருக்கிறதால கோவப்படுறாங்க. நான் ஒரு நாளும் ஒரு தப்பும் பண்ணலை. என்கிட்ட அவங்க கோவப்பட்டதே இல்லை. என்கிட்ட கோவப்பட்டால் மற்றவங்களுக்காக என்கிட்ட கோவப்படுவாங்க. சட்டா போட்டான்னு ஏசுவாங்க, ஏசிட்டே சொல்லுவாங்க, உங்ககிட்ட தான் கோவப்பட முடியும். மற்றவங்கள்ட்ட கோவப்பட்டால் பீஸ் பீஸாக தெரிச்சு ஓடி போயிடுவான். நான் ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு அது தெரியும்.
பெரியவங்களோட இருக்கிறதுல நமக்கு ஒரு வளர்ச்சி உண்டாகும். சும்மா நம்ம வந்து எடுபடி வேலைக்கு இல்லை, அவங்களுக்கு நம்ம கூட அனுமதிக்கிறது எடுபடி வேலைக்கு தான் அனுமதிப்பாங்க. அவங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு உதவி, அவங்களுக்கு எதுக்கு ஆள்? இவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஸோ மிஷினரிகளோட அந்த கான்வர்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக அவங்களோட நான் இருந்தாகணும். ஆனால் அவர்கள் என்னை இந்த காரியங்களுக்காக பயன்படுத்தினாலும் அவர்களோடு இருப்பது எனக்கு ஒரு வளர்ச்சி. ஒரு பெரிய என்னை விட 10 வயசான ஒரு மூத்த தலைவர்கிட்ட நீங்கள் சாமானியை போய் உட்கார முடியுமா, இருக்க முடியுமா, வெளிநாடுகளில் போய் சுத்த முடியுமா? அப்போ அது எனக்கு ப்ரிவிலேஜ், அது எனக்கு ஒரு பெரிய சலாக்கியம். அப்போ அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் நான் பணிவிடை செய்கிறேன், இன்னொரு பக்கத்தில் நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நடுவில் அனுபவங்களோடு போதிக்கிறதுக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காருன்னா படிப்பறிவு கிடையாது. ஃபர்கெட் அபவுட் தி எஜுகேஷன். பட்டம் பதவி டாக்டர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் பைபிள் காலேஜில் ஒரு கல்லூரியில் அப்படி போய் நம்ம பேசும்போது அங்கே தான் இந்த பட்டம். ஊழியத்தில் சபைக்குள்ள எது தேவையில்லை, அந்த டாக்டர் பட்டமெல்லாம் இங்கே தேவையில்லை. இங்கே தேவை பண்பட்ட ஒரு உள்ளம், பக்குவப்பட்ட ஒரு உள்ளம். உங்களுக்கு வேதம் தெரியாமல நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லை, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாமல் நான் ஒரு பிரசங்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் இல்லை. நான் உங்கள் நடுவில் வந்திருப்பது என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக. நான் நிறைய பேர்கிட்ட அனுபவத்தை கற்று நான் தேர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து தேர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு இப்போ ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்காரு. இப்போ எனக்குள்ளே இருக்கிற இந்த அனுபவங்களை நான் அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது, இதை நிறைய பாத்திரங்களில் ஊற்றணும். அப்போ இவர் இப்படியெல்லாம் வந்திருக்கிறாரே, நம்ம ஏன் வரக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். அது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரி இந்த 10 பேரை உருவாக்கணும். உங்கள் லைஃப் டைமில் ஒரு 10 பேரை நீங்கள் உருவாக்கி விட்டுட்டீங்கன்னா அது நீங்கள் போதிக்கிறதுல யாரும் உருவாகவே மாட்டாங்க. வெறும் போதனை டீச்சிங்ஸில் உருவாக்க முடியாது, நம்ம கூட வச்சு நம்ம நடக்கிற விதத்தில் தான் மற்றவங்கள உருவாக்க முடியும். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், மேஜை அடித்து ஒட்டைச்சி பிரசங்கம் பண்ணார். வீட்டில் பொண்டாட்டி வாங்கிட்டு போய் அடிப்பார், இங்கே அடிக்கிற மாதிரி அங்கேயும் அடிப்பார். அதனால் பிரசங்கத்தை விட ப்ராக்டிக்கல் லைஃப் தான் எனக்கெல்லாம் மாற்றது தந்துருக்கு. அதாவது இன்றைக்கி இந்த ஊழியத்தில் குடும்பத்தில் குழப்பம், பிள்ளைகளுக்குள்ள குழப்பம், அப்புறம் சபையில் குழப்பம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. என்றைக்குமே என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ அதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒன்றை பேசாதீங்க. நீங்கள் கோபசாலியாக இருந்தால் கோபத்தை பற்றி பேசாதீங்க, அமைதியாக இரு, கோபப்படாதான்னு சொல்லக்கூடாது. எப்போ உங்களுக்கு அந்த கோபத்தில் ஜெயம் வந்து நீங்கள் அதை ஜெயிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் எதை பற்றி பேசலாம், கோபத்தை பற்றி பேசலாம். பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்க பீடத்தில் ஆளாயிருந்த மார்ட்டின் லூதர் சொன்னார், பலிபீடத்தை காட்டிலும் புல்பிட், த புல்பிட் இஸ் மோர் வேல்யூபிள் அண்ட் பவர்ஃபுல் தேன் தி ஆல்டர் அப்படின்னாரு. பலிபீடத்தை விட புல்பிட்டுங்கிறது பவர்ஃபுல். ஏன் தெரியுமா? இதில் நின்று நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணிங்கன்னா எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த கோர்ஸ் ஆஃப் லைஃப் மாறிடும், வாழ்க்கையின் போக்க மாற்றிடும். யோனாவினுடைய பிரசங்கம் அந்த நினிவே பட்டணத்துடைய போக்கையே மாற்றிருச்சு. அது மாதிரி ஒரு பிரசங்கி என்றால் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, யூ ஆர் ஆல் வேல்யூபிள், ரொம்ப விலையேற பெற்றவர்கள். இன்றைக்கி நாம் வந்து நம்முடைய மதிப்பையே நாம் உணராமல் இருக்கிறோம். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். நான் யார்? எனக்கு ஆண்டவர் வந்து இந்த கூட்டத்தில் பேச வேண்டிய செய்தியை, ஒரே செய்தியை நீ வாழ்நாள் முழுதும் பேசிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் சொன்னார். அது என்னன்னா, ஹூ இஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட், தேவ ஊழியக்காரன் யார்? இதைத்தான் நான் பல கோணங்களில் பல இடத்துலையும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். என் சப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றினாலும் எந்த சப்ஜெக்டில் போனாலும் அது கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிற்கும். அது சொன்னதையே சொன்ன மாதிரி இருக்கும், கேட்டதையே கேட்ட மாதிரி இருக்கும். பவுல் சொல்கிறாரு, எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. ஏன்? இன்னும் நமக்கு அதில் தேர்ச்சி வரல, இன்னும் அதில் வந்து நம்ம முதிர்ச்சி அடையலை. அப்போ அது வரைக்கும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு, மாற வேண்டியிருக்கு. நிச்சயமாக வேலை செய்யாது. இன்றைக்கி பெந்தகோஸ்தில் நம்ம சரியாக இருந்து நம்ம இன்றைக்கி பிரசங்கம் பண்ணோம்னா நம்ம சபைகள்லாம் தூள் பறக்கும். பரிசுத்தாவினுடைய வல்லமை பயங்கரமாக இருக்கும். நான் சரியில்லாட்டம் வசனம் கிரியை செய்யுங்களா? சாக்கடையில் இருக்க காசுக்கு வேல்யூ தான். சாக்கடையில் நீங்கள் ஒரு 10 ரூபாய் தூக்கி போட்டால் அந்த காசுக்கு 10 ரூபா மதிப்பு இருக்கும். ஆனால் யார் எடுத்து அதை யூஸ் பண்ணுவான்? அதை எடுத்து பாக்கெட்டில் போட முடியுமா? அதை எடுத்தால் நம்ம என்ன செய்யணும்? கழுவணும். அப்போ நம்ம வந்து வசனத்தையே சொன்னாலும் வசனம் கிரியை செய்யும்,
ஆனால் நீங்கள் வம்பா போயிடுவீங்க. நான் நேற்றைக்கு சொன்னேன், ஊழியத்தினால் நீ அறியப்படுவதை விட நீ உன் சாட்சியினால் அறியப்படுவது, ஜீவியத்தினால் அறியப்படுவது தான் மேன்மையான காரியம். பெரிய ஊழியக்காரர், அந்த பெரிய ஊழியக்காரர் என்பதை விட எது முக்கியம்? இவர் ஒரு பரிசுத்தமான என்று நீங்கள் அறியப்பட வேண்டும். உங்களுடைய பட்டணத்தில் நீங்கள் பெரிய சபை நடத்துறீங்க, பெரிய அற்புதங்கள் நடக்கு, ஆன போன எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் அதை விட மிக மிக முக்கியம், உங்களை இந்த ஜனங்களை ஒரு பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக பார்க்க வேண்டும். உங்கள் சபை மக்கள் உங்களை ஒரு பரிசுத்தவானாகவும் பரிசுத்தவாட்டியாகவும் பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் குடும்பத்தில் எப்படி நடக்கணும்? அறைக்குள்ள ஆட தெரியாதவங்க அம்பலத்தில் எப்படி ஆடுவீர்கள்? அறைக்குள்ளே நீங்கள் ஆட வேண்டும். அந்த அறைக்குள்ள, உங்கள் வீட்டுக்குள்ள பரிசுத்தமாக வாழ்கிறத ஆண்டவர் உங்களுக்கு என்டாஸ்மெண்ட் கொடுக்கணும், சாட்சி கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வெளியில் வந்து பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி என்று நீங்கள் பெயர் பெற முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த இடத்தை ரீச் பண்ணியிருக்கிறாங்க? நம்ம எல்லாம் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம், ரைட், நல்லது தான். ஆனால் ஊழியம் செய்கிறேன்னா எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கணுமா வேண்டாமா? பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பவுலுக்கு கோபம் வராமலாம் இருந்தது. அவர் நிருபத்தில் the tone of the epistle, sometime we read that it has really understand the anger of Paul. உபதேசத்தை விட்டு கலாத்தியர்கள் வெளியே, சுவிசேஷத்தை விட்டு வெளியே போன போது, வாட் இஸ் த டோன் ஆஃப் த லெட்டர் இன் கலேஷியன்ஸ்? புத்தி இல்லாத கலாத்தியரே. நீங்கள் அந்த டோனோட அதை வாசித்து பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரை அப்படி அதை வாசிக்க முடியும்? இல்லை. புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை இப்படி மோசம் போக்கினவன் யார் கேட்கிறாரா இல்லையா? அது என்னது? கோபம் தானே. எதுக்கு கோபப்படணுமோ அது கோபப்படணும். கோபமே படலைன்னா நான் ஆம்பளையே கிடையாது. ஆனால் எதுக்கு கோபப்படணும், எப்படி கோபப்படணும், வேதம் அதெல்லாம் இலக்கணம் சொல்லியிருக்கு. உன் கோபம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு உன் கோபம் அஸ்தமிக்கணும், தனியாக கிடவுது. அப்படின்னா என்ன? நோபடி இஸ் எக்ஸப்டட் ஃப்ரம் ஆங்கர். கோபத்திலிருந்து யாரும் அதாவது விடுவிக்கப்பட்டவர்கள், விதிவிலக்கானவர்கள் அல்ல. என்ன வரும்? கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் that should not lead to sin. பாவம் வந்து எதுக்கு நேரம் கொண்டு போயிடக்கூடாது? பாவத்துக்கு நேரம் கொண்டு போயிடக்கூடாது. கோபம் வந்து பட்டாலும் சாயங்காலம் என்ன செய்யணும்? சூரியன் அஸ்தமிக்கிற முன்னே படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணிட்டு போகணும். பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஒரு முறை ஒரு சினாட் மீட்டிங்கில் சொன்னார், நாகர்கோயிலில். ஒரு நாள் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாராம். அவங்க ஹெட் குவார்ட்டருக்கு போயிட்டு ஆவடிக்கு வந்திருக்காரு. அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது மத்தியானம் வந்தவர் ராத்திரி வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கார், சாப்பிடலை. இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து இவங்களை எப்படியாவது இன்றைக்கி அனுப்பணும் அப்படின்ட்டு. நேரம் ஆயிடுச்சு. கடைசியில் பேசி ஜோம் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. இவருக்கு பயங்கர கோபம். இவ்வளவு தூரம் நான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு காஃபி கூட கொண்டு வந்து கொடுக்கலையே, இப்போ என்ன ஊழியக்காரி அப்படிங்கிற கோபத்தில் துணியை மாற்றிட்டு பேசாமல் படுத்துட்டார். கோபத்தில் 12 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. உருண்டு பரண்டு படுத்திட்டே இருக்காரு. 12 மணிக்கு கத்த சொன்னார், எலும்பு, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? கோபத்தோடு நீ தூங்க முடியுமோனால உன் இமையை நான் பிடிச்சிருக்கேன், எலும்பு அப்படின்னாங்க. இன்னும் எலும்பி உட்கார்ந்தாராம். உடனே அவங்க மனைவி டக்குன்னு எலும்பி அப்படி உட்காந்துட்டாங்களாம். அவங்க பக்கத்தில் தான் படுத்திருக்காங்க. நீ தூங்கலையா? நீங்களே தூங்குற, நான் எப்படி தூங்க? உடனே அவர் கேட்டிருக்காரு, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லைல்ல? ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், சாப்பிடவும் இல்லை, சாப்பிடுங்களான்னு கேட்கல, ஒரு காஃபியும் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே விறுவிறுன்னு கிச்சனுக்கு போய் ட்ரெயில் 3 டம்ளர் காஃபி 3 முறை அவங்க கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னால் நிற்கும்போது இவர் கவனிக்கவே இல்லை, கொண்டு வான்னு சொல்லலை. அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்ததுனால கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு காஃபி சூடாக போட்டு கொண்டு வந்து கொடுத்தா அப்பவும் கவனிக்கலை. 3வது முறை 3 டம்ளரோட ட்ரேயை தூக்கி கொண்டு வந்து இப்படி காட்டின உடனே அவர் சொன்னாரா, என் மேலே தான் தப்பு, நான் தான் உன்னை நீ வந்து நிற்கையில் நான் அதை கொண்டான்னு சொல்லி வாங்கியிருக்கணும். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னையும் மன்னிச்சிருங்க, என் மேலேயும் தப்பு, நீங்கள் நீ கூப்பிடலைனாலும் நான் துணிஞ்சு வந்து மேசையிலையாவது நான் வச்சுட்டு போயிருந்துருக்கணும், அப்போ நானும் தப்பு பண்ணிட்டேன், என்னையை மன்னிச்சிருங்க. ராத்திரி 12 மணிக்கு என்ன நடக்கு? ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல். நாளைக்கு புல்பீட்டில் ஏறுனா பவர்ஃபுல்லாக வார்த்தை வருமா வராதா? நமக்கு இடும்பு இருக்குல்ல, அகம் இருக்குல்ல, வெயிட், அகம் இருக்கு, இடும்பு இருக்கு. இவர்கிட்ட என்ன, இவருக்கு என்ன அவ்வளவு திமிரா? ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்கப்படாதா?
நம்ம மனநிலை எப்படி போகுது? வேற விதமாக போகுதில்ல. அப்போ கர்த்தர் எப்படி நம்ம கூட டீல் பண்ணுவார்? இப்போ இவர் மன்னிப்பு, நான் என் மேலே தான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லைங்க, என் மேலேயும் தப்பு இருக்கு, என்னைய மன்னிச்சிருங்க. 2 பேரும் கிச்சனில் போய் டைனிங் டேபிளில் உட்காந்து ராத்திரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தாங்களாம், தூக்கம் வந்துட்டான். ஏன்னா கண்ணியமையை பிடிச்ச ஆண்டவர் விட்டுட்டாரு. என்ன வந்துட்டு? தூக்கம் வந்துட்டு. இப்போ நம்ம லைஃப்பை பற்றி திரும்ப 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 ஏன் பேசுகிறோன்னா, இன்னும் நமக்குள்ள மனம் திரும்புதலும் வரல, ஒப்புரவாகுதலும் வரல, சீர்படுதலும் இல்லை. அப்போ நான் திரும்ப திரும்ப நம்ம எங்கே தான் போய் நின்று பேச வேண்டியிருக்கு? ஃபேமிலிக்குள்ளே தான் வர வேண்டியிருக்கு, நமக்குள்ளே தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா இதை நம்ம சரிப்படுத்தாமல் பவர்ஃபுல்லான ஊழியம் செய்கிறத பற்றி நம்ம பேசுகிறதுக்கு அங்கே வாய்ப்பு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஆவியில் நிரம்புங்க. அனாயிண்டிங் இறங்குதா இல்லையா நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா, ஆமென். நம்ம வந்து கோபத்தை கோபமாகவே டீல் பண்ணியிருந்தோம், வருத்தத்தை சரி பண்ண மாட்டேங்கிறோம், மன்னிக்க வேண்டியவங்கள மன்னிக்க மாட்டேங்கிறோம், மன்னிப்பு கேட்க வேண்டியவங்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறோம். நானாவே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நீயாவே இருன்னு விட்டுருவார். ஆனால் நாம் நம்மை சீர்படுத்தி நம்மை சரிப்படுத்தினால் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் யாருன்னா கர்த்தருடைய கையில் பயன்படக்கூடிய தேவ ஊழியர்கள். உங்களை என்னையும் தான் கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக அழைத்திருக்கிறார். அப்போ அழைக்கப்பட்டவன்கிட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், வரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த அந்த, அதாவது தேவன் அவன் 1 கொரிந்தியர் 7:17 தன் அளவை வந்து மீறும் போது குழப்பம் வரும். தன் அளவை மீறும் போது என்ன வரும்? குழப்பம் வரும். 7:17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:17. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா கர்த்தர் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அந்த பகிர்ந்து கொடுத்தது மட்டும் இல்லை, அழைப்பு வித்தியாசமான அழைப்பு. பாஸ்டர் தான், பாஸ்டர்லேயே நிறைய வகையான அழைப்பு இருக்குது. ஒரு பாஸ்டர் வந்து வெறும் பாஸ்டராக இருப்பார், அவர் ஒரு சமூக சேவை செய்வார், அல்லது ஏதாவது சமுதாயத்துக்கு பிரயோஜனமான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்படி நிறைய அந்த பாஸ்டர் அப்படிங்கிறதோடு சேர்ந்து நிறைய காரியங்களை அவங்க இழுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் பாஸ்டர் தான், நான் பைபிள் காலேஜில் அகடமிக் டீனாக இருந்தேன். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக மட்டும் இருக்கிறேன். எங்கள் மிஷனுக்கு நான் செக்ரட்டரியாக இருந்தேன், இப்போ வந்து வெறும் மெம்பராக இருக்கிறேன். இப்போ நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது என் சபை. அடுத்தது எது? போதகர்களை உருவாக்கும் ஊழியம். ஏன் அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 2012க்கு முன்னால் 20, இப்போ வந்து 32 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தேவன் கொடுத்த ஒரு ஊழிய தரிசனம் என்னென்னா, ஊழியர்களை போய் உருவாக்கு அப்படிங்கிற தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த தரிசனத்தில் தான் நான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன். 20 வருஷம் போகணும்னு சொல்லலை, தரிசனம் வந்துட்டு 20 வருஷம் வெயிட் பண்ணுறேன். 20 வருடம் கழித்து நான் வெளியில் போகிறதுக்கு 2012 ஆண்டவர் சொல்லார், நீ போ அப்படின்னு சொல்லார். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கள் பாஸ்டர் சொல்கிறாங்க, நம்ம போஸ்ட் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இனி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் போங்க அப்படின்னு என்னை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் ரிலீஸ் பண்ண உடனே நான் இந்த ஊழியத்துக்கு வெளியில் புறப்படுறேன். இது இவ்வளவு தூரம் ஒரு ஹெக்டிக்காக மாதம் 5 நாள் இதுக்கு நான் ஒதுக்கி போவேங்கிறது எனக்கு அன்னைக்கு தெரியாது. நான் முதல் என்னைய நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் பாஸ்டர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது ஊழிய அழைப்பு வந்துச்சான்னு. 40 வருஷம் நான் தான் ஒரு பக்கம் போகாமல் உங்கள் கூட இருந்தேனே, என்னை கூப்பிட்டு எல்லோரும் எரிச்சல் ஆகிட்டாங்க, இனி எவர் கூப்பிடுவா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இனிதான் உங்களுக்கு ஊழியமே இருக்குது, இனிதான் ஊழியமே இருக்குது. இப்போ எனக்கு ரிட்டையர்டு ஸ்டேஜை நெருங்கிட்டு 58 வயசை நெருங்கிட்டு வருது. 58 வயசுக்கு மேலே நீங்கள் வெளியில் போய் என்ன ஊழியம் செய்வீங்க? 58 வருஷமும் நான் பாளையங்கோட்டையை விட்டு எங்கேயும் போகல. பாளையங்கோட்டை, வெளிநாடு, அவ்வளோதான், இந்தியாவுக்குள்ளே அப்படி போயிட்டுருக்கோம். இப்போ நான் வெளியே எல்லா இடத்துக்கும் போனோம். அப்போ என்கிட்ட டெய்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க, யாராவது ஊழியத்தை கூப்பிட்டாங்களா? யாருமே கூப்பிடல. 3 மாதம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் தான் எனக்கு இந்த ஊழியத்துக்கு அழைப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சரின்னு போக ஆரம்பித்தேன். அப்படி இப்போ முதல் கூட்டம் ராஜபாளையம், 2வது கூட்டம் சிவகங்கை, 3வது ஆலங்குளம் பக்கத்தில் ஆழ்வான் துளுக்கப்பட்டி. இப்படி ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. இப்படி இன்க்ரீஸ் ஆகி வரும்போது எங்கள் பாஸ்டர் சிக்காயிட்டாங்க. 2012 சிக்காயிட்டாங்க. என்னை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ நான் ஸ்பீட் எடுத்து வெளியில் ஊழியத்துக்கு போனேன், அவங்க சிக்காயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு வேணும். நான் 45 வருஷம் கூட இருந்திருக்கேன்.
இப்போ ஒரு நாள் நீ கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களையும் ஊழியத்துக்கு போக சொல்லிட்டேன், இப்போ நீர் உமாவாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டே இருக்குது, இப்போ நான் சிக்காயிட்டேன், எனக்கு யார் உதவி செய்வான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் போகிற கூட்டமெல்லாம் பெரிய வால் போஸ்ட் அடித்து ஆயிரக்கணக்கில் கூட்டம் வர்ற கூட்டம் கிடையாது. இது எல்லாமே வந்து போதவர்களுக்கு போதித்து உருவாக்குகிற ஊழியம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு இல்லைன்னா அதை மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் காலம் வரைக்கும் நான் உங்களுக்கு பணிவிட செய்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி எப்போல்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டனோ அப்போல்லாம் இந்த மீட்டிங்கை முன்னால் பின்னால் மாற்றி எடுத்து அப்படி வச்சு நான் அப்போ வந்து எனக்கு இவ்வளவு மீட்டிங் கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட 17-15 மீட்டிங். அப்போ வந்து அப்படி இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 5 மீட்டிங் இருக்கும். அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, நான் உடனே கூட போயிடுவேன். ஹாஸ்பிட்டலில் தங்கணுமா, உடனே போய் தங்கிடுவேன். ஏன்னா எனக்கு தெளிவாக தெரியும், இந்த ஓட்டத்தை முடிக்காமல் இந்த ஓட்டத்தை துவக்க முடியாது. பரிசுத்தவானுக்கு நியமிக்கப்பட்ட பணிவிடை ஊழியத்தை முடிக்காமல் நான் எனக்குரிய ஊழியத்தை துவக்க முடியாது. அதுக்கு வேதத்தில் இடமில்லை. நீங்கள் வேதத்தின்படி பார்த்தா இயேசுவின் மரணத்துக்கு பின்பு தான் சீஷர்கள் பயன்பட்டார்கள். என்ன நான் செய்ததையும் செய்வீங்க, எனக்கு மேலானதையும் செய்வீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். உடனே இயேசுநாதர் கூட இருக்கையிலேயே நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம்னு சொல்லி அவனும் போகலை. ஏன்னா அது ஒரு பயிற்சி. அவர் காலம் முடிந்த பிறகுதான் கர்த்தர் இவங்களை பயன்படுத்தினார். எலிசாவை அழைத்து 6 வருஷம் தன்னோட வைத்திருந்தான். அந்த 6 வருடம் முடிந்து இவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது தான் அவன்கிட்ட சொன்னான், நீ இங்கே இரு, நான் எங்கே போகிறேன், பெத்தேல் வரைக்கும் நான் போகிறேன், கில்கால் வரைக்கும் போகிறேன், எரிகோ வரைக்கும் போகிறேன். அப்போ அவன் சொன்னான், நான் உண்மை விட மாட்டேன், நான் உண்மையோடு கூட வருவேன். 6 வருடம் அவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, அவன் பயன்படவும் இல்லை. அவன் ஒன்று பணிவிட வேலை மட்டும் செஞ்சான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை, எலிசா இங்கே இருக்கிறான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் அடையாளப்படுத்துது. அவன் என்ன ஊழியம் செஞ்சான்? கை கழுவி விடுறது, கால் பிடிச்சி விடுறது, அந்த மாதிரி பணிவிட ஊழியத்தை செய்தாங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. எங்கேயாவது போய் அற்புதம் செய்தான், எங்கேயாவது போய் எச்சரிச்சுட்டு வந்தான், எங்கேயாவது தீர்க்கதரிசி ஊழியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ எலியாவின் காலம் முடியும் போது தான் யாருக்கு ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது? எலிசாவுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மோசையினுடைய காலம் முடிஞ்ச பிறகு தான் யாருக்கு ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு? யோசுவாவுக்கு. அப்போ வேதத்தினுடைய அச்சாரம் பொழுது ஆபிரகாமுடைய காலம் முடிஞ்ச பிறகு தான் ஈசாக்கின் காலம் துவங்குது. ஈசாக்கினுடைய காலம் முடியும் போது தான் யாருடைய காலம் துவங்குது? யாக்கோபினுடைய காலம். அப்போ யாக்கோபினுடைய காலம் முடியும் போது தான் யாருடைய காலம் துவங்குது? யோசேப்பினுடைய காலம். இப்படி எல்லாமே முன்னோடிகளுடைய காலம் முடிந்த பிறகு தான் அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள், சக்சஸர்ஸ் கேன் பி சக்சஸிங். அடுத்த பின்வருகிறவர்கள் வெற்றி அடைய வேண்டுமானால் முந்தி இருக்கிறவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவர்கள் பயன்பட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியாது? ஊழியத்தில் வெற்றி அடைய முடியாது. அப்போ அது வரைக்கும் என்ன அர்த்தம்? நம்ம பொறுத்து இருக்கணும்னு அர்த்தம், நம்ம சகித்து இருக்கணும்னு அர்த்தம், பண்படணும்னு அர்த்தம், உருவாகணும்னு அர்த்தம். ஆனால் இப்போ நமக்கு அது முடியாது. ஏன்? நம்ம ஒரு 3 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சுட்டாலே எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடுது. ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு பாசிக்கலை இருந்து அதுக்கு மேலே நம்மளால் பணிவிடை செய்ய முடியல. ஆவி இடம் கொடுக்க மாட்டாங்க. என் வளர்ச்சியை தட்டுறாரு, என்னை உபயோகப்படுத்த மாட்டேங்காரு, என்னை முன்னால் விட மாட்டேங்காரு, இந்த கம்ப்ளைண்ட் சொல்லி இதெல்லாம் பண்ணி எடுத்து கடைசியில் முன்னால் விட்டால் குப்புற விழுந்து கிடக்கான். தெரியணும்ல. இப்போ எங்கள் பாஸ்டர் இறந்து 11 வருஷம் ஆயிடுச்சு. 11 வருஷமாக கிட்டத்தட்ட 2012 அவங்க சிக்கானது 2012, 2012 இப்போ 13 வருஷமாக நான் இதில் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு கூட்டத்தையும் நான் நிறுத்தவும் முடியல, ஆல்டர் பண்ணவும் முடியல. தேவ சித்தம் ஏதோ அதை செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று செய்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் இல்லை. ஊழியத்தை நம்ம இஷ்டப்படி செய்யவே முடியாது. நம்ம எதன்படி செய்யணும்? தேவ சித்தத்தின்படி செய்யணும். தேவ சித்தம் எது அதை நம்ம தெளிவாக புரியணும். அதை புரிந்து கொண்டால் வீட்டில் அதாவது கஷ்டத்தை கர்த்தர் அனுமதிக்கும் போது, பட்டினி பசி கஷ்டத்தில் யார் புலம்புறாங்களோ, எவன் புலம்புதானோ அவங்க ஊழியத்துக்கு லாய் கிடையாது. அவங்க ஊழியம் செய்கிறத விட வெட்டியாக கட்டிட்டு பேசாமல் போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது பெட்டர். இல்லை, அவங்களால ஊழியம் தூஷிக்கப்படும். நீங்கள் இன்னைக்கு நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இல்லை. வஸ்திர தருத்திரம் கிடையாது, சாப்பாடு தருத்திரம் கிடையாது, பண தருத்திரம் கிடையாது. ஆனால் 1970களில் நான் பார்த்த ஊழியக்காரங்க, அவங்க மனைவிகள்லாம் அவ்வளவு டெடிக்கேட்டட் ஊழியக்காரிகள். ஒரு நாளும் புருஷங்கிட்ட சாப்பாட்டுக்கு இல்லை, துணிமணி இல்லை, 2 சேலை 3 சேலையை வச்சுக்கிட்டு வருஷம் முழுதும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கட்டின சேலையே தான் திரும்ப கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவனை அவங்களுக்கு கொடுக்கல. கஷ்டம். நானே பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரே ஒரு பேண்ட் ஒரு சட்டை தான் நல்லது. மற்றதெல்லாம் பார்த்தா இந்த முட்டில் கிழிஞ்சிருக்கும், இல்லை இந்த காலரில் கிழிஞ்சிருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டம் இருக்கும். எங்கள் வீட்டில் நான் ஒத்த பையன். ஆனால் எங்கள் வீட்டில் இருந்து நான் ஃபீஸுக்கு மட்டும்தான் 50 ரூபா அந்த காலத்தில் ஃபீஸு. இன்றைக்கி அந்த 50 ரூபா ஃபீஸ் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 75,000 ரூபா. 50 ரூபா மீதி நான் ஸ்காலர்ஷிப்புக்கு வேலை பார்க்கணும். அப்படி தான் நான் பெங்களூரில் படித்தேன்.
சாக்ஸ், ஒரு சாக்ஸ் கூட உருப்படியான சாக்ஸ் கிடையாது, எல்லாம் குதிங்க எல்லாம் கிழிஞ்சிருக்கும். கிளாஸுக்கு போனால் ஷூவை கழட்டவே மாட்டேன். ஷூவை கழட்டினா நம்ம வண்டவாளம் தெரிஞ்சிடும். காலில் பெரிய ஓட்டை கிடக்கும், வெளியில் மட்டும்தான் இருக்கும் நல்லா, ஆனால் கீழே எப்போ சொட்ரு போட்டுக்கிடுவோம். ஏன்? எதை மறைக்கிறதுக்கு? கிழிஞ்சதை மறைக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் கேட்டால் எனக்கு எடுத்து தருவாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டால் எடுத்து தருவாங்க. ஆனால் எனக்கு கர்த்தர் நம்மளை நடத்துறபடி போகணும். இந்த பைபிள் காலேஜ்லேயே விசுவாசத்தை நம்ம அபியாசப்படுத்தலைன்னா ஊழியத்தில் போய் எங்கே நம்ம விசுவாசத்தை அபியாசப்படுத்துகிறோன்னு அந்த விசுவாசத்தை எங்கே அபியாசப்படுத்தணும்? பைபிள் காலேஜில். முறுமுறுக்கலை. எத்தனை நாள் பட்டினி பசி. ஆனால் நான் எனக்கு வெளியில் நிறைய குடும்பங்களை கற்று தந்ததுனால நான் வெளியே சனி ஞாயிறு வரும்போது வயிறாரம் நல்லா சாப்பிட்டு போவேன். சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன். ஆனால் வெளியவே போகாதவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு பைசா வராது. ஆந்திராவிலலாம் சத்தியம்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். அவர் இந்து குடும்பம், வீட்டை விட்டு வெளியே அடிச்சிட்டாங்க, விரட்டிட்டாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக. அவருக்கு மணி ஆர்டர் வராது, செலவுக்கு வராது, காசு இருக்காது, எண்ணெய் வாங்க காசு ஒன்றும் இருக்காது. எங்களை மாதிரி ஆட்கள் எண்ணெய் சோப்பு வாங்கி கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா சோப்பும் கிடையாது எண்ணெயும் கிடையாது. நான் வாரம் வாரம் எனக்கு கிடைக்கிற அந்த கடலை மிட்டாயி, எண்ணெய், சோப்பு இதெல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுப்பேன். அது சொல்லுவாங்க, இந்த ஒரு வாரம் வச்சு தம்பி சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் நான் அங்கே வந்த உடனேயே என் பேக்கை பிடுங்கிறதுக்கு அங்கே பஸ்ஸில் வந்து ராத்திரி 10 மணிக்கு இறங்குவேன். 4 பேர் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நான் அப்படியே கொடுத்துட்டு பேசாமல் போயிடுவேன். ஏன்னா எனக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்கே கிடைக்கும், ஆனால் இவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஒரு நாள் நான் ஒரு வீட்டில் கிரேஸ் அக்கான்னு இப்போ செல்வராஜ் அவங்க வீட்டில் ஈவினிங் எனக்கு கொஞ்சம் மட்டன் இதை எடுத்து குழம்பு வச்சு சாப்பாடு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டு அவங்க அப்படி தள்ளி போயிட்டாங்க. நான் பாதி சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடை எடுத்து ஒரு சின்ன சம்படத்தில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த அக்கா பார்த்துட்டாங்க. வந்து தம்பி என்ன பண்ணுறீங்கன்னாங்க. ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு போதும், இந்த மீதி கொஞ்சம் இதை நான் என் ஃப்ரெண்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு. நீங்கள் அதை திரும்ப போடுங்க பிளேட்டில், நல்லா சாப்பிடுங்க, நான் இன்னும் ஒரு டிஃபன் கேரியரில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அன்னையிலேருந்து எனக்கு சாப்பிட்டு ஒரு கேரியரில் அடைச்சி கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருந்தபோது தேவனை இன்பமாய் ஆராதித்தோம். முறுமுறுப்பே இல்லை, வரவே இல்லை. இன்னைக்கு எல்லாம் இருக்குது. 72 ட்ரெஸ் இருக்குது, 73வது ட்ரெஸ் இல்லைன்னு கோவம். ஆனால் வாரமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னா உடனே நான் ஊழியத்துக்கு வந்தது தான் தப்பு. நான் இந்த ஊழியத்துக்கு உங்களை கல்யாணம் முடிச்சு என்னத்தை காணணும்னு கல்யாணம் முடிச்சிங்க. நித்திய ஜீவனை பெறணும்னு தான் கல்யாணம் முடித்தோம். ஏசுநாதரை சேவிக்கணும்னு தான் கல்யாணம் முடித்தோம். உலகத்தில் நன்மையை அனுபவிக்கிறதுக்காக கல்யாணம் முடித்தோம் இல்லை. அப்போ பாடுகள் இப்போ வரும்போது அதில் வந்து அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தணும். இயேசு தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பவுல் தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் எவ்வளவு பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இன்றைக்கு எல்லாம் இருக்கையில் பாட்டு வரும், ராகம் வரும், ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். ஆனால் பட்டினி பசி கஷ்டம்னு வரையில் பாட்டும் வராது, ஜபமும் வராது, ஒன்றுமே வராது. சண்டை வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், முறுமுப்பு வரும். இதையெல்லாம் பார்த்துட்டு ஏசுநாதர் போயிடுவார். சாத்தா வந்து உங்கள் வீட்டில் இருக்க பிரதான சோபாவெல்லாம் வந்து இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த குடும்பத்தில், நீ இவ்வளவு நாள் நீ கங்கணம் கட்டி நீ விசுவாசம், ஜெபம், வைராக்கியம், ஆவி பேசிகிட்டே இருக்கலாம், இப்போ பேசுனா அவன் வந்து உட்காந்துக்கிடுவான். அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா என்ன ஆகும் தெரியுமா? சிந்திக்கிற புத்தியே போயிடும். சிந்திக்கிற புத்தியே போயிடும், சிந்திக்கவே முடியாது. பேசுகிற தன்மை போயிடும். நான் ஏன் இப்படி பேசுகிறேன், ஏன் பேசுகிறோம்? இன்னொருடைய இன்ஸ்டிகேஷன், தூண்டுதல். அவனுடைய பிரசன்ஸ் இருதயத்தை கடினப்படுத்தும். அடுத்த வார்த்தையினால் அடுத்தவுடைய இருதயத்தை காயப்படுத்தும், சோர்வை உண்டாக்கும், எரிச்சலை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். எது? சாத்தானுடைய பிரசன்னம். ஆனால் தேவ பிரசன்னத்தில் வரும்போது எல்லாம் மெல்ட் ஆகும், இருதயம் உடையும், நொறுங்கும். ஆண்டவரே லிகலமா சத்துலமா தியாரா லரா தியாரா ஆகமா தியாரா ரபா அந்தர ரபோ ஷவரபரபல ரதி அந்தர ரபோ உடிக்கமா கீவரா நூரவியான கமா சந்தர ரபா. தேவ பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்யும் போது நீ ஆர்ப்பரிக்க முடியும், கைதட்ட முடியும், துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், அந்நிய பாஷை பேச முடியும். ரிகா மா 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 ராதா குலா ராதா ரபா விகாரபா நகரா உரலமா மஷரா பக்கரவா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவில் நிரம்ப, எல்லாரும் கரங்களை தட்டி ஆவில் நிரம்ப. நிகமா பாபா பாபா வர 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 லங்கர வர 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 வியாபாரமா தியா லங்கர ரப உடற தியார ஆரா பாக்கமா சரபா ரியா. திட்டம் என்னன்னா அவனுக்கு கர்த்தர் ஒன்று பகிர்ந்தளித்திருக்கிறார். அதை மிஞ்சி அவன் எதையும் பெறவும் முடியாது, பெற்றுக்கொள்ளவும் அவனால் இயலாது.
அவனவரை அழைத்தது எப்படியும். அப்போ ஒவ்வொருத்தருடைய அழைப்பு வித்தியாசம். அந்த அழைப்பில் என்னங்கிறத புரிந்து கொண்டு அந்த அழைத்ததின்படி நாம் நடந்தால் நம்ம எல்லையை மீற மாட்டோம். இன்றைக்கி எல்லாருமே எல்லையை மீறி ஃபேமஸ் ஆகணும், புகழ்ச்சி அடையணும், வருமானங்கள் வரணும், ஆடம்பரமாக இருக்கணும். அவர் அப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கார். அது இவங்களெல்லாம் நமக்கு மாதிரிகள் அல்ல. நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அந்த மாதிரி யார்? இயேசு. எப்படி கோபத்தை அடக்கிறது, எப்படி கோபப்படாமல் இருக்கிறது கேட்டிங்களா? அதுக்கு இப்போ தான் பதில் வருது. இயேசுநாதர்கிட்ட போய் டெய்லி உட்காந்துட்டிங்கன்னா கொஞ்ச நாளையில் உங்கள் கோபம் தன்னால் அடங்கிடும். ஏன்னா உங்கள் சாயல் மாறிடும். தேவ சாயல் நமக்கு வந்துடும். இப்போ நான் கோபத்தை அடக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ணலை. எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, நீ ஊழியக்கான, நீ என் அசிஸ்டண்ட்டு கூட சொன்ன வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா, எப்பா என்னை கஷ்டப்படுத்தாத, என்னை கோபப்படுத்தாத. நான் கோபமே படக்கூடாது, சாந்தமாகவே இருக்கணும். ஏன்னா சாந்தத்தை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ சகிப்புத்தன்மை, சாந்தம், மென்மை இதெல்லாம் நமக்கு இருக்கணும். இப்போ நான் யாருன்னு ரியலைஸ் ஆனால் தான் என் கோணம் எனக்குள்ள பக்குவமாக இருக்கும். நான் யாருன்னு நான் நினைக்கல அப்படின்னா நான் ஒரு காட்டு மிராண்டி மாதிரியும் ஒரு சாதாரண மனிதனை போலவும் ஒரு விசுவாசியே நீ பரிசுத்தமாக இருந்து வருஷம் முழுதும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோமே, அப்போ ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தில் எப்படி இருக்கணும்? குணத்தில் எப்படி இருக்கணும்? உருவாக்கப்படுதுங்கிறது எதில் உருவாக்கப்படணும்? குணத்தில் தான் உருவாக்கப்படணும். தப்பு செய்தவங்கள மன்னிக்கணும், அவங்கள தாங்கணும், அவங்கள ஏந்தணும், அவங்கள சுமக்கணும், அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். குத்தி 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 காட்டிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளை குத்தி காட்டுறதுக்கு பின்னால் ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்பார். நீங்கள் என்ன வார்த்தை பேசுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப பயப்படுவேன். நான் ஒரு வார்த்தையை சொன்னோம்னா இதே வார்த்தையினால் என்னை சொல்வதற்கு பின்னால் ஒரு ஆளை கத்தர் வச்சுருப்பார். தவறை சுட்டி காமிக்காமல் எப்படி திருந்துவாங்க? அதனால் குத்தி காமிக்கணும், சுட்டி காமிக்கணும் அப்படிங்கிறாங்க சிலர். உங்களுக்கு ஆவியானவர் அந்த வேலையை கொடுத்துருந்தா நீங்கள் செய்யுங்க. கொடுக்கலைங்கிற பட்சத்தில் என்ன செய்யக்கூடாது? இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது இழந்த வார்த்தையோடு நான் என்னைக்காவது பிரசங்கம் பண்ணியிருக்கேனா? இல்லை, இழந்த வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன். எனக்கு தெரியும் கடுமையான வார்த்தை வருதுன்னா அதுக்குரிய நபர் இங்கே இல்லாமல் கத்தர் அந்த வார்த்தையை கொடுக்க மாட்டார். மனம் திரும்புகிறதுக்கு கூடிய ஆள் இங்கே இல்லை அப்படின்னா அந்த வார்த்தையை என் வாயில் போட மாட்டார் ஆண்டவர். சபையிலும் சரி ஊழியர் கூட்டத்திலும் சரி நான் என்னைக்காவது இழந்த வார்த்தை, குற்றங்களை சுட்டி காண்பிக்காத வார்த்தையை நான் பிரசங்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களே 12 வருஷம் என் கூட இருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் யாரையாவது நான் நேரடியாக பார்த்து நீங்கள் இதை தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் யார்ட்டையாவது சொல்லியிருக்கேன்னா? வீட்டில் என்ன பேசிட்டு வராங்களோ இன்றைக்கி கூட 2 பேர் என்கிட்ட சொன்னாங்க, வீட்டில் நாங்கள் என்ன பேசிட்டு வந்தோமோ அதை அப்படியே நீங்கள் பேசிட்டீங்க. நான் பேசலை, ஆவியானவர் பேசுகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை உறுதிப்படுத்துறதுக்கு கர்த்தர் என்னை கொண்டு உறுதிப்படுத்துவார். இப்போ எனக்கு உறுதிப்படுத்துறதுக்கு உங்களை கொண்டு என்னையை உறுதிப்படுத்துறாருல்ல. அப்போ நம்ம தானே ஒருத்தருக்கு என்ன செய்கிறோம்? உறுதிப்படுத்தணும். நானே பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லை, உங்களை கொண்டு நீங்கள் சொல்கிற சாட்சியிலையும் எனக்கு கர்த்தர் செய்தியை கொடுப்பாரு. நான் இந்த கூட்டத்தில் நீ விடாமல் நான் என் மனைவியை பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன அர்த்தம்? கூட்டத்தை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து நடத்துங்க, அதானே அர்த்தம். அப்போ செய்தி எனக்கு யார்கிட்ட வருது? ஒரு உடைந்து நொறுங்கின ஒரு ஊழியக்காரிடத்துலேருந்து வருது. ஒரு எளிமையான உடைந்து நொறுங்கி தன்னுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் நொறுங்கி கிடந்து அதை சரிப்படுத்தி கொண்ட ஒரு ஊழியக்காரன் மூலமாக எனக்கு ஒரு செய்தி வருகிறது. நான் அதுக்கப்புறம் அந்த பேச்சே பேசலை. என்னை கொண்டு உங்கள்கிட்ட பேசுறது போல உங்களை கொண்டு என்கிட்ட பேசுவார். நான் பேசுறது நீங்கள் இல்லை, பரிசுத்த. அதனால தான் நம்ம ஒருத்தர் கனம் பண்ணுறோம். ஒருவரை கனம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? கணவனும் மனைவியை கனம் பண்ணணும், மனைவியும் புருஷனை கனம் பண்ணணும். இன்னைக்கு பெந்தகோஸ்தில் அந்த லட்சணமே கிடையாது. கணவனை பார்த்துக்கிட்டு ஏய் நீ என்ன பெரிய ஊழியக்காரனான்னு கேட்குற மனைவி, ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? உச்சி குடுமையை பிடிச்சி கொண்டே அறுத்து விட்டுருவாரு. ஆமாம், மொட்டையை அடிப்பார். மொட்டை அடித்தா கூட பரவாயில்ல சார், அறுத்து விட்டுருவாரு. இருக்கிற முடியை சிரைச்சி விட்டுருவாரு. 2 பேர் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். புருஷன் தவறும் பொழுது மனைவி அதை திருத்துவதற்கு முயற்சித்த வேளையில் அந்த மனைவியை சித்திரவதைப்படுத்தின புருஷனுடைய ஊழியமே சரிஞ்சு போயிடுச்சு. தவறை சுட்டி காண்பித்து இதை மாதிரி இருக்காதீங்கன்னு சொன்னதுனால மனைவி மேலே கோவப்பட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் சபை முழுவதும் நாசமாகி கட்டடத்தை விட்டுட்டு போய் இன்றைக்கு வரைக்கும் ஊழியம் இல்லாமல் இருக்காங்க. 2 பக்கமும். இது மட்டும்தான் இல்லை, தலையை மொட்டையடி வேதத்தில் சொல்லியிருக்கா இல்லையா? தலையை என்ன செய்வார்? உச்சந்தலையை மொட்டையாக்குவார். நம்ம ரொம்ப அப்படி மென்மையாக பேசி 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 ஆவியானவருடைய கருத்துக்களுக்கும் வார்த்தைகளுக்கும் இடம் கொடுக்காமலே பேசி பழகிட்டோம். அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவரோ அவ்வளவு கண்டிப்புள்ளவர், கருகலானவர்.
பட்சிக்கிற அக்கினி. நம்ம ஒரு பக்கத்தையும் கிருப கிருபன்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, இன்னொரு பக்கத்தில் ஒரு பட்சிக்கிற அக்கினி. மனைவியை கனம் பண்ணுங்க, புருஷனை ஆண்டவனேன்னு சாராள் சொன்னது போல கனம் பண்ணணும். இந்த கணவன் மனைவியினால தான் சர்வ குழப்பமும் வருது. நான் இந்த வாரம் நான் முந்தா நாள் பேசும்போது என் சபையில் சொன்னேன், சாராள் அவசரப்பட்டதினால சர்வமும் குழப்பமாச்சு. அவளுடைய நோக்கம் எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கற்ப பிறப்புல உனக்கு குழந்தை பிறக்குன்ட்டாரு. அதுக்கு முன்னால அவசரம். எகிப்துக்கு போயிட்டு வந்ததுனால தான் ஆகார் கூட வந்தார். அந்த ஆகார் வந்தவுடனே அவள் ஒரு பிரின்சஸ், ஒரு இளவரசி. அதனால தான் அவளை தூக்கி யார் மடியில் கொடுத்தான்? இவ சாரா கொடுத்தா. அவள் கொடுத்துருந்தாலும் ஆபிரகாமுக்கு அங்கே என்னாச்சு? புத்தி மங்கி போச்சு. மனைவியே ஒன்று சொன்னாலும் புருஷன் அதை 2 தடவை சிந்திக்கணும். புருஷன் ஒன்று செய்தாலும் சொன்னாலும் மனைவி அதை 2 தடவை சிந்திக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்டாஸ் பண்ணி நிதானித்து கோவப்படாமல் இவர் சொல்கிறதுல நியாயம் இருக்கா, இவர் சொல்கிறதுல நியாயம் இருக்கா, செய்கிறதுல நியாயம் இருக்கான்னு 2 பேரும் உட்காந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிங்கன்னா யார் சொல்கிறது நியாயங்கிறத கர்த்தரே வெளிப்படுத்துவார். பிரச்சனையே இருக்காது. இன்றைக்கி பெரிய பெரிய காரியங்களுக்கெல்லாம் வந்து குடும்பத்தில் குழப்பம் இல்லை. இன்றைக்கி குழப்பம் எதுக்கு இருக்குது தெரியுமா? சாதாரண விஷயங்களுக்கு. அப்போ நம்ம என்ன தான் நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நம்ம குடும்பத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்கள் பையன் ஊழியத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா அந்த ஊழியத்துக்கு வந்த பையனுக்கோ மகளுக்கோ இறக்கப்பட்டு காசு கொடுத்தனா கர்த்தர் உன்னை நொறுக்கி விடுவார். ஏன்னா அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். நீ கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்? காணிக்கையாக கொடுக்கணும். அப்போ அது யாருக்கு போகும்? அது கர்த்தருக்கு போகும். நான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா 3000 ரூபா எனக்கு பத்தாக்குறையாக இருக்குது. நான் எல்லாமே கவர்களில் போட்டு வச்சுட்டு டீசல் எல்லாத்தையுமே அப்படி எடுத்து அந்தந்த ஊழியங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஒரு 3000 rupees எனக்கு டெபிசிட் ஆகிட்டே இருக்குது. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண நேரம் இல்லை, புறப்படுவோம். நான் புறப்படும்போது ராஜன் வந்து பாக்கெட்லேருந்து ஒரு 400 ரூபாய் எடுத்து கொடுத்தான். அவனை பார்க்க வந்துடுறான். ஒரு 400 rupees, டேடி இதை நீங்கள் உங்கள் ஊழியத்துக்கு காணிக்கையாக வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்தான். அவனுடைய விசுவாசி ஒருத்தர் வந்திருந்தார், அவர் ஒரு 200 ரூபா கொடுத்தார். ஸோ ஒரு 600 ரூபா நான் வாங்கிட்டு காரில் ஏறிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன், பாருங்கள் நான் 3000 ரூபா பத்தாக்குறையோடு நான் போகிறேன். ஆனால் நான் திரும்பி வரும்போது என் ஊழியத்தை முழுவதும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நிறைவாக நான் வருவேன். கர்த்தர் எனக்கு அப்படி நடக்கும்படி 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ண சொன்னேன். ஜெபம் பண்ணி விட்டாங்க. நான் பாட்டில் காரில் ஏறி வந்துட்டேன். அல்லேலூயா. எனக்கு நாளைக்கு வரைக்கும் உள்ள ஊழியத்துக்கு அற்புதமாக இன்னைக்கே எல்லாத்தையுமே சந்திச்சிட்டேன். நான் உங்ககிட்ட என் விசுவாசத்தை பேசுறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். அன்றன்று கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நான் பொட்டலம் கட்டிட்டு பணத்தை பொட்டலம் கட்டிக்கிட்டு நான் வச்சுக்கிட்டெல்லாம் ஒன்றும் நான் ஊழியம் செய்யலை. அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எனக்கு அப்பப்போ ஆண்டவர் தந்தா தான் உண்டு. இல்லைன்னா தருகிற வரைக்கும் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஆண்டவரை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிக்கலாக பேசணும். விசுவாசத்துக்கு விளக்கங்கள் பைபிளில் இந்த இதில் இருக்குது, கமெண்ட்ரியில் இருக்குது. அது இன்றைக்கி கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளனேஷன் ஆர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபார் ஃபெய்த் அப்படின்னு போட்டிங்கன்னா பேஸ்டோஸ்னு கிரீக் வேர்ட்லேருந்து எல்லாமே கடன்னு வந்துடும். ஏஐன்னு ஒரு ஆப் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அறிவைத்தான் கொடுக்க முடியுமே ஒழிய ஆவியை கொடுக்க முடியாது. அறிவை பேசுறதுக்கு நமக்கு தேவையில்லை, நமக்கு ஆவியோடு பேசணும். என்னுடைய வார்த்தை வல்லமையோடும் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்போ அந்த ஆவியோடு வல்லமையோடு நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அங்கே ஆகாது, கூகுள் சர்ச் எல்லாம் ஆகாது, கண்கார்டன்ஸ் எல்லாம் ஆகாது. என்னது, நம்ம வந்து இங்கே கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருக்கணும். நான் இன்னைக்கு உருவாக்கப்படுவதின் அவசியம் என்ன? ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், எமோஷனல், சைக்கலாஜிக்கல் 5 காரியத்தை ரெடி பண்ணிட்டு போகிறேன். ஒரு ஊழியக்காரன் வந்து ஃபிசிக்கலாக எப்படி தன்னை உருவாக்கணும், மென்டலாக, ஸ்பிரிச்சுவலாக, சைக்கலாஜிக்கலாக, எமோஷனலாக, இது எல்லாத்தையும் காலையில் உட்காந்து 3-4 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஐபிஏ சர்ச்சில் ஃபஸ்ட் ஜான் மனோகரன் சர்ச்சில் போகிறேன். காரை விட்டு இறங்கின உடனே ரெஸ்ட் ரூமுக்கு நேரம் அப்படி போய்கிட்டு இருக்கேன். அந்த வாசலை திறக்கும்போது கர்த்தர் என்னோட பேசுகிறாரு. நீ இங்கே பேச வேண்டிய சப்ஜெக்ட் குறிச்சிக்கோ: வார்த்தையின் வல்லமை, வஸ்திரத்தின் வல்லமை, அதுக்கப்புறம் ஒளியின் வல்லமை. அந்த 3 சப்ஜெக்டை கொடுத்தாரு. அப்படியே போயிட்டு வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, நான் நேராக வந்து உட்காந்து
ஒன்றைத்தான் பேச முடிஞ்சது. வஸ்திரத்தின் வல்லமையை, வார்த்தையின் வல்லமையை மட்டும்தான் பேச முடிஞ்சது. ஆதியாகமம் 1:3 எடுத்து அப்படியே கொண்டு போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எதைத்தான் பேச முடிஞ்சது? ஒரு டாப்பிக்கை தான் பேச முடிஞ்சது. 1:30 மணிக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் என்னை உணர்த்தினார், நீ பேசினது போதும், நிறுத்து, ஆவியில் லீட் பண்ணுது. நான் இன்னும் சற்று நேரத்தில் ஆவியானவர் நம் நடுவில் இறங்க போகிறான்னு சொல்லி முடித்து ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். நான் ஆவியில் நிரம்பிட்டேன். அப்படியே ஆவியில் நிரம்பி கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 நிமிஷம் இருக்கும். நிறைய பேருக்கு பயங்கரமான அனாயிட்டிங். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார், மாமனாரும் மருமகனுமா. அவருக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்து எழுப்பி சாட்சி சொன்னார். நம்ம கூட்டத்தில் யார் இறங்கணும்? பரிசுத்த ஆவியானவர். சீர்படாத உள்ளங்களை ஆவியானவர் தான் சீர்படுத்த முடியும். சரியில்லாத இருதயங்களை அவர் தான் சரிப்படுத்த முடியும். நம்ம வார்த்தையினாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் 4 பேர் என்ன செய்தாங்க? சாட்சி கொடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் கர்த்தருடைய கையில் இருக்கணும், அதுக்கு தகுதியாக இருக்கணும். தகுதி இல்லைன்னா நம்மளை கர்த்தர் கீழே போட்டுருவாரு. நீங்கள் தகுதியாக இருந்தால் கர்த்தர் உங்களை கையிலே வச்சுருப்பாரு. ஏன்னா வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு, ஊழியக்காரன் தூதன் அவனை நான் எங்கே வச்சுருக்கிறேன்? என் கையில் உள்ளங்கையிலே நான் வைத்திருக்கிறேன். இப்போ நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் எங்கே இருக்கணும்? நீங்கள் கர்த்தருடைய கையில் உள்ளங்கையில் இருந்தால் நீங்கள் சேதப்பட மாட்டீங்க. சாத்தான் உங்களை சேதப்படுத்த முடியாது, மனிதர்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் ஊழியத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் நம்ம வந்து உட்காந்துட்டு போகிறதுல மெயினாக நான் விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் நல்ல ஒரு அபிஷேகம் பாருங்க. வீட்லேயும் அந்நிய பாஷை பேச மாட்டோம், ஆவியில் நிரம்ப மாட்டோம். கூட்டத்திலையும் ஆவியில் நிரம்ப மாட்டோம், அந்நிய பாஷை பேச மாட்டோம். நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறத நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் அந்நிய பாஷை பேச 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 ஒரு ஜெனரேட்டர்லேருந்து எப்படி பவர் ப்ரொடியூஸ் ஆகுதோ அது மாதிரி உங்களுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகி இருக்கும். நீங்கள் நல்ல ஜபத்திலேருந்து அந்நிய பாஷை பேச 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 உங்களுக்குள்ள அந்த பவர் ஃபுல்லாக நிரம்பி நிற்கும். நீங்கள் புல்பீட்டில் நின்று பேசும்போது இந்த பவர் அப்படியே டெமான்ஸ்ட்ரேஷன் ஆகும், வெளிப்படும். வியாதியஸ்தரை நோக்கி வரும்போது அது வித்தியாசமாக வரும், பிசாசுகளுக்கு முன்னால் வரும்போது அது வித்தியாசமாக வரும், சாதாரண ஆட்களுக்கு முன்னால் வரும்போது அது வித்தியாசமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கிடுறோம், வெளியில் விடும்போது அந்த வல்லமை வெளியே வருது. இப்போ எனக்கு எப்பெல்லாம் நான் ஆவியில் உங்களை நடத்துகிறனோ அப்போல்லாம் எனக்கு அருமையான ஒரு தருணம், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 15 நிமிஷம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுறதுக்கு. அதனால தான் அந்த அபிஷேகத்தை நான் இதுவரைக்கும் இழக்காமல் இருக்கிறது காரணம் தான். யார் பேசினாலும் பேசாட்டிலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் பேசணும். ஏன்னா எனக்குள்ள ஒரு வல்லமை வரணும். அந்த வல்லமையினால் நான் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் பெந்தெகோஸ்தே அனுபவம். ஆகவே தேவன் வந்து கலகத்துக்கு காரணர் அல்ல. நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர், அது மட்டும் சொல்லி நான் முடிக்க ஒரு பாயிண்ட்டை. தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல. காட் இஸ் நாட் தி ஆதர் ஆஃப் கன்ஃபியூஷன். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாகிறாமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அதை நான் சொன்னேன். பிசாசு இருக்கிற இடத்துல கன்ஃபியூஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும். அது குடும்பத்தில் அல்லது ஊழியத்தில் அல்லது சபையில் அல்லது வாழ்க்கையில். தேவன் இருக்கிற இடத்துல அவர் பிரசன்ஸ் இருக்கும். அப்போ தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், தெளிவு இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது. எல்லாமே ஒழுங்காக இருக்கும், ஆர்டராக இருக்கும். சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். கன்ஃபியூஷன் வந்து குழப்பம் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, காரியங்களை தவறாய் புரிந்து கொள்ளும்போது, வேதத்தை தவறாக புரிந்து கொண்டு வியாக்கியானம் பண்ணும்போது, கணவன் சொன்னதை மனைவி புரியாமல் இருக்கையில், மனைவி சொன்னதை கணவன் புரியாமல் இருக்கையில் என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வரும். இப்போ விசுவாசிகள் ஒன்று சொல்கிறாங்க, பாஸ்டர் புரியலை, பாஸ்டர் ஒன்று சொல்கிறாரு, விசுவாசிகள் புரியலை, அங்கே சர்வமும் குழப்பமாயிரும். அடுத்து லேக் ஆஃப் ஃபெய்த், விசுவாச குறைச்சல் வரும்போது, ஆண்டவர் வந்து பட்சபாதமே இல்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. எனக்கும் அவர் ஆண்டவர், உங்களுக்கும் ஆண்டவர். உங்களுக்கு தேவையானதையும் தருவார், எனக்கு தேவையானதையும் தருவார். என்ன அவர் கொடுக்கறது கொஞ்சம் முன்ன பின்ன கொடுப்பாரு. அடுத்து தேவையானா கொடுப்பாரு. தேவையில்லாமல் நம்ம தலைகளை நின்று 21 நாள் ஓசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டார், யாரும் கொடுக்க மாட்டார். நீங்கள் என்ன தான் கேட்டு பாருங்கள், அவருக்கு சித்தம்னா நினைச்ச அடுத்த நிமிஷத்தில் அவர் கொடுத்துருவாரு. அதே மாதிரி யாரும் நம்மளை இறக்கப்பட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு நாள் அவமானப்படுத்தப்படுவோம். நம்ம வந்து இறக்கப்படுகிறதுக்குரிய நபர்கள் அல்ல, கனத்துக்குரியவர்கள். ஊழியக்காரன் அப்படின்னா அவன் கனத்துக்குரியவன். பரிதாபப்பட்டு நாம் எதையாவது செய்வோம் என்று சொன்னால் நம்மளை கடைசி வரை கர்த்தர் பரிதாபமே வச்சிருவார். ஆனால் நான் கனத்துக்குரிய ஊழியக்காரன் என்று நீங்கள் மனதில் நினைத்து அதன்படி செயல்பட்டால்
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, உங்களை கடைசி வரைக்கும் கனத்துக்குரியவர்களாகவே கர்த்தர் வைப்பார். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் யாரு? கனத்துக்குரியவங்க தான். அந்த கனத்துக்குரிய ஸ்தானத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, கனத்துக்குரிய எண்ணத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. கனத்துக்குரியவர்களாகவே இருக்க முயற்சிங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ் போடுறது தான் கனம்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த காலத்திலலாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் யாரும் போடலை. எனக்கு தெரிஞ்சு போட்டதெல்லாம் இந்த சிப்பா இதில் கிழிஞ்சிருக்கும், இந்த பாக்கெட்டில் கிழிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள வெளிப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? பெரிய பெரிய இன்ஜினியர் வீட்டில் போய் ஜோமனை போகல, அவங்க கணவன் மனைவி ஐயா ஐயா தோத்துறையாம்பாங்க. ஏன்? த பவர் விச் வாஸ் இன் தேம். அவங்க இருதயத்துக்குள்ளே இருந்த வல்லமை. வஸ்திரத்தை பார்த்து அவங்க மதிக்கலை. அவர் ஒரு தேவ மனுஷன், வெளிப்பாடு அவர் சொன்னான்னா சரியாக இருக்கும். ஏடா கூடமாக வாழ்ந்தா அவர் பிரசங்கத்தில் வச்சு நொறுக்கிடுவார், குடும்பத்தில் வந்து ரெண்டாக கிழிச்சிருவாருன்னு சொல்லி பயம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பயம் இல்லை. நம்ம மினுக்கிறோம், குலுக்குறோம், உழுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் வார்த்தையில் வல்லமை இல்லை, இருதயத்தில் வல்லமை இல்லை. ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் பட்டிச்சாலை கட்டிட்டு போய் டான்ஸ் ஆடினாலும் இந்த அம்மா சிலப்பட்ட அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. நீங்கள் சாதாரண ஒரு 250 ரூபா சாரியை கட்டிட்டு போய் நல்ல ஜெபத்தில் வெளிப்பாடுகளையும் நல்ல வார்த்தையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களை கண்டு பயப்படுவாங்க, கனப்படுத்துவாங்க. ஆமென். ஸோ தேவன் வந்து கலகத்துக்கு காரணர் அல்ல. கலகம் வருவதற்கு காரணம் தேவ பிரசன்னம் இல்லைன்னா கலகம் வரும். பிசாசுடைய பிரசன்னம் வந்தால் கலகம் வரும். அது மட்டும் இல்லை, நம்முடைய எல்லையை நம்ம மீறக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. அது மீறாதபடிக்கு நாம் அந்த கர்த்தர் குறித்த அந்த அளவில் நாம் நின்றோம் என்றால் நம்மை கர்த்தர் இப்பொழுது உபயோகிப்பதை விட அடுத்த மாதத்தில் இன்னும் அதிகமாக கர்த்தர் நம்மை உபயோகிப்பார், பயன்படுத்துவார். அநேகருக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். நான் இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். நான் தொடர்ந்து அடுத்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென்.